தினேஷ் கிருஷ்ணன், சினிமாட்டோகிராஃபர். இந்த விஷயம் நான் ஸ்டூடெண்ட்டாக இருந்து பட் அங்கே போயிட்டப்புறம் நான் ஃபர்ஸ்ட்டாக நான் கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு லேர்னிங் அப்படின்னு நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது எதுவாக இருக்கும்? அது வந்து ஒர்க்கிங் இன் கனா, அதை பற்றி எங்களுக்கு. ஸோ அப்போது சிவகார்த்திகேயன் கூட இந்த படத்தை பற்றி ட்வீட் போட்டிருந்தாரு. அண்ட் இப்போ அடுத்து வந்து நீங்கள் விஜய் சித்தோட டைங்கிரம் படம் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஹவு டைங்கிரம் இஸ் ஷேப்பிங் அப், அதை பற்றி ஏதாவது ஃபியூ வேர்ட்ஸ். டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஸ்காம்க்கு ஒரு பெரிய நன்றி, இந்த மாதிரி ஒரு ஏவிஎம்ஸ் மாஸ்டர் கிளாஸ் நடத்துறதுக்கு, இந்த ஒரு இனிஷியேட்டிவ்க்கு. ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் நிறைய இந்த மாதிரி மாஸ்டர்ஸை கூட்டிகிட்டு வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நான் இந்த நாலேஜ் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு இது பெருசாக ஹெல்ப் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைமில் ரேடியோ பார்ட்னராக கூடிய பிக் எஃப்எம்க்கு அண்ட் மீடியா பார்ட்னராக கூடிய பியூர் சினிமா அண்ட் டூரிங் டாக்கீஸ், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதை இன்னும் பல பேருக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்காக. அண்ட் தினேஷ் கிருஷ்ணன், சினிமாட்டோகிராஃபர். சார், நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களை நான் வந்து ஒரு ஹோஸ்ட்டாக இன்டர்வியூ பண்ண போகிறேன் அப்படின்னும் போது எனக்கு வந்து ஒரு 10 years பேக் ஆர் மோர் தென் தட் நிறைய அந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் டைரக்டர்ஸ், அவங்களோட இப்போ வரைக்கும் நிறைய ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் டைரக்டர்ஸ்க்கு வந்து உங்களோட பேர் அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. நான் அதை கேட்டுக்கிட்டே இருப்பேன். நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக சில ஃபிலிம்ஸில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் சொல்லுவாங்க அதுக்கு முதல் காரணம் நீங்கள் எவ்வளோ பெரிய படங்கள் எவ்வளோ ஹீரோஸ்க்கு நீங்கள் பண்ணாலும் நீங்கள் தொடர்ந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸ்க்கு நீங்கள் படம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அது ஒரு ரீசன். அதை தாண்டி ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸ்க்கு பட்ஜெட் அப்படிங்கிறது அவங்க எதிர்பார்க்குற மாதிரி கிடைக்காது. அப்படி எந்த பட்ஜெட்டாக இருந்தாலும் ஒரு பயங்கரமான ஒரு குவாலிட்டி ஆஃப் சினிமாட்டோகிராஃபி வந்து உங்களால் கொடுக்க முடியும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸ் உங்களுக்கு பெரிய ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ், தேங்க்யூ. தொடர்ந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணுறது அதுலேருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன் அப்படிங்கிறத தாண்டி ஏதோ சம் கனெக்ஷன் இருக்குது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸோட நீங்கள் பண்ணுறதுல, அந்த சீக்ரெட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ரீசன் பிஹைண்ட் தட். Okay, first of all, I'm Dinesh Krishnan, cinematographer. I'm pleasure being here. So before the question, I wanted to talk about... Please. So in the prestigious institutional in the stage la irukradhukku romba sandoshama irukku, and I feel so honored. ஏன்னா AVM is an iconic brand which சின்ன குழந்தையிலேருந்து நம்ம ஃபிலிம்ஸ் பார்த்துட்டுலேருந்து தமிழ் சினிமானா AVM அப்படி தான் தெரியும். அந்த லோகோ வந்து சில பேர் நான்லாம் சின்ன வயசில் பார்த்து பயந்துருக்காது ஆக்சுவலாக. பட் அதுக்கப்புறம் தான் அதோட லெஜெண்டரி பேக்கிங் எல்லாமே தெரிய வந்தது. ஃபிலிம் ஸ்டடீஸில் போகிறப்போ அந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்க்குறப்போ தான் ஸோ சச் அ லெஜெண்டரி ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஐ எம் ஸோ ஹானர்ட் டு பி ஹியர். லாஸ்ட் 2-3 டைம்ஸே நான் வர வேண்டியது என்னால் கொஞ்சம் வர முடியல. பட் இது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஸ்டேஜாக நான் நினைக்கிறேன். இந்த அண்ட் சார் சண்முகம் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அமேசிங் மாஸ்டர் கிளாஸ். எனக்கு அங்கே உட்காந்துட்டு சாரோட டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ் அண்ட் ஹவு ஹி ஹேண்டில் த இண்டஸ்ட்ரி, அவங்க கிராண்ட்ஃபாதர்ஸோட அந்த வே தே ஹவ் ஹேண்டில் தமிழ் சினிமா, அவங்க அந்த லெகசியை பற்றி சொல்லும் போது ஒரு சின்ன குட்டி மாஸ்டர் கிளாஸாக இருந்தது. ஐ வாண்ட் an extended version of it, sir. Please do make it. And thank you so much. இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. And consider me as your senior, college seniors. So feel free to ask questions and stuff. And thank you, Karan bro. You can call me bro itself. நம்ம வெளில வரும்போது பேசிட்டு வந்தது தான். நாங்கள் வெளில ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக சில கேர்ள்ஸ்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. நான் வந்து இங்கே நான் இதாக ரிஜிஸ்டர் பண்ணணும்னு கேட்டேன். எந்த காலேஜ் நீங்கன்னாங்க. ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ நான் அப்போ வந்து இப்போ தினேஷ் கிட்ட சொன்னேன், ப்ரோ நீங்கள் இன்னும் எங்கே ஃபீல் பண்ணணும், ஸ்டூடெண்ட் மாதிரி ஃபீல் பண்ணால் எங்கே ரிஜிஸ்டர் பண்ணணும்னு கேளுங்க, அவங்களே விச் காலேஜ் அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஹியர். Thank you so much. The students are being so energetic. எல்லாம் வந்து கேட்டேன், எனக்கு எல்லாமே விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொன்னாங்க. ஃப்ரம் ரிசீவிங்லேருந்து இப்போ பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க. ஸோ நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸ் கூட நிறையா ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஓகே, அதான் என்னோட ஆப்பர்ச்சுனிட்டி ஃபர்ஸ்ட் கிடச்சிதே. இஸ் ஆல்சோ நலன் குமாரசாமி, எல்லாருக்கும் தெரியும், வண்டர்ஃபுல் ரைட்டர் டைரக்டர். ஸோ அப்படி தான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸ் நிறையா அப்ரோச் பண்ணுறாங்கன்னா மேபி ஐ எம் ஸோ அப்ரோச்சபிள், என்னோட ஒர்க்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி வாட் எவர் த பட்ஜெட் இட் இஸ், ஐ ட்ரை டு புல் அவுட் சம்திங் விச் ஐ லைக். எனக்கு வந்து இந்த படத்தை இப்படி காமிக்கணும், இந்த விஷுவலைஸ் பண்ணணும். ஸோ என்ன ரிசோர்ஸஸ் இருக்கோ அதுக்குள்ளே ட்ரை பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிறது ஒரு ஒன்ஸ் வி கோ இன் டு த கமிட்மெண்ட், ஒரு ஆர்ட்ஃபுல்லாக அதை அப்ரோச் பண்ணுறது. தட் வி லேர்ன் இட் ஃப்ரம் அவர் குருஸ் ராண்டி சார். அண்ட் ஸோ அதுதான் ரீசன் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸ் நிறையா வந்து என்னை அப்ரோச் பண்ணுறாங்க, அவங்க கூட கொலாபரேட் பண்ணுறது எனக்கும் பிடிச்சிருக்கு. நியூ ஐடியாஸ், கான்செப்ட்ஸ். நைஸ். நான்
உங்களோட காஸ்டியூம் பார்த்தேன் பயங்கரமாக இருந்துச்சு. மோஸ்ட் ஆஃப் த சினிமோட்டோகிராஃபர்ஸ் வந்து என்னோட அப்சர்வேஷனில் நிறைய பேஸ்டல்ஸ் கலர்ஸில் தான் அவங்க காஸ்டியூமே போடுறாங்க. பிசி சார்லேருந்து நிறைய பேர் நான் பார்க்குறேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க வந்து ரொம்ப டார்க் கலர், ஐ மீன் ரொம்ப கலர்ஃபுல்லாக நான் ட்ரெஸ் பண்ணி பார்த்ததில்ல. அது உங்களுக்கு கலர் தியரிலாம் ரொம்ப அதுக்குள்ளேயே ஊர்னதுனால ட்ரெஸ் எடுக்கும்போது இன்னைக்கு இந்த கலர்னா இந்த கேரக்டர் ஆச்சு அந்த மாதிரி ஏதாவது எடுத்து போட்டுப்பீங்களா எப்படி? அப்படி அந்த மாதிரி இல்லை. மேபி லாட்ஸ் ஆஃப் லைக் டே டு டே லைஃப்லேயே ஷூட்டில் நிறைய கலர்ஸ்லாம் பார்க்கறதுனால மேபி யூஆர் த டிபிஸ் ஆர் ஃபவுண்ட் ஆஃப். அண்ட் கிரே வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஆல் சினிமாட்டோகிராஃபர்ஸ் பிகாஸ் தட்ஸ் த 18% கிரே. இங்கே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, எக்ஸ்போஜர் கிரே கார்டுங்கிறதுனால அந்த அஃபினிட்டி டுவர்ட்ஸ் கிரே, பிளாக்ஸ், ஒயிட்ஸ்க்கு கண்டிப்பாக இருக்கும். அண்ட் அர்த்தி கலர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதுதான் ஸ்பெசிஃபிக்காக அதில் கலர்ஸ்லாம் போடுவோம். ஓகே, அட்லீஸ்ட் இப்போ ஃபேஸ் கொஞ்சம் தெரியட்டுமே இந்த லைட்டில் அப்படிங்கிறதுக்காக. எஸ். ஸோ அப்போ ஒரு காஸ்டியூம் டிசைனராகவும் நீங்கள் அதுக்கு பின்னாடி அது எல்லாம் வீட்டில் இருக்கவங்க தான். நைஸ் நைஸ். ஸோ நீங்கள் உங்களோட ஒரு அசிஸ்டன்ட் லைஃப் அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் எல்லாம் சினிமாட்டோகிராஃபிலாம் படிச்சுட்டு நீங்கள் ராண்டி சாரோட வந்து நீங்கள் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்க. அவர் தெரியும் ஒரு இந்தியன் சினிமாட்டோகிராஃபராக அவர் எவ்வளோ ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் என்ன மாதிரியான அற்புதமான படங்கள் பண்ணியிருக்காங்கன்னு. அண்ட் யூ ஸ்டார்டட் யுவர் கரியர் ஒர்க்கிங் இன் எந்திரன், வாரணமாயிரம், இந்த மாதிரி ஒரு கிரேட்டஸ்ட் ஃபிலிம்ஸில் நீங்கள் வந்து ராண்டி சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த அசிஸ்டன்ட் லைஃப்பில் நீங்கள் ஒன்று நினச்சிக்கிட்டு உள்ளே வந்திருப்பீங்க இல்லையா? முதல் சேலஞ்ச் என்னவாக இருந்தது? ஏன்னா இவங்கெல்லாம் அடுத்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண போகிறாங்க. அந்த சேலஞ்சஸ் இவங்களும் ஃபேஸ் பண்ணுவாங்க. அந்த முதல் சேலஞ்ச் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் என்னோட எப்படி இந்த ப்ரொஃபஷன் நான் சூஸ் பண்ணேங்கிறது, ஐ டிட் மை ஸ்கூலிங் இன் வேலம்மாள் குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ். ஸோ அங்கே முடிச்சுட்டு சரி இன்ஜினியரிங் எனக்கு கொஞ்சம் வாஸ் நாட் தட் இது. ஸோ அதனால் ஃபேமிலி வந்து எனக்கு ஃபில்ம் இன்ஸ்டியூட் சினிமாட்டோகிராஃபி பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க என்னோடய ஃபாதர் பெரியப்பாலும். ஸோ அப்போ வந்து ஓகே ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிக்கணும்னு சொல்லி அப்போ வி ஸ்டார்டட் சீயிங் சினிமாட்டோகிராஃபி. அதை பற்றி லேர்ன் பண்ண ஆரம்பிச்சது. இன்ஸ்பிரேஷன்ஸ் லைக் கேவி ஆனந்த் சார், சந்தோஷ் சிவன் சார், ராண்டி சாரோட ஒர்க்ஸ் எல்லாம் ரொம்ப அட்மைர் பண்ணி பார்த்தது. அப்புறம் ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து நான் படித்தேன். ஸோ அங்கே ஒரு டிசிப்ளின் இருந்தது. ஜிபிகே சார், ஸ்ரீனிவாசன் சார், நிறைய டீச்சர்ஸ் நல்லா டீச் பண்ணாங்க. ஸோ அப்போவே அந்த க்யூரியாசிட்டி இருந்தது. நான் செகண்ட் இயர்லேயே வந்து விகடன் குரூப் ஆஃப் மேகசின்ஸுக்கு வந்து ஸ்டூடெண்ட் ஃபோட்டோகிராஃபராக செலக்ட் ஆகி அங்கே ஒரு 1 இயர் நான் ஸ்டூடெண்ட் ஃபோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து இந்த ஃபோட்டோ ஜேர்னலிசமோட அந்த ஏரியாவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடச்சிது. நிறைய ஒர்க்ஸ் வந்தது. அண்ட் தென் முடிச்சதுக்கு அப்புறமா நான் என்னோடய ஃபைனல் இயரில் வந்து நான் பிடிஎஸ் ஆஃப் மூவி பெரியார் ஷூட் பண்ணேன். பெரியார் சத்யராஜ் சார் நடித்த படம். அந்த படத்துக்கு பிடிஎஸ் நான் தான் ஷூட் பண்ணேன். அப்போ காலேஜ் டைமில் என்னோடய ஃப்ரெண்ட் தான் அதுக்கு ஹி வாஸ் ஒன் ஆஃப் பார்ட் ஆஃப் இட். அவர் என்னோட டைரக்டர் ஃபைனல் இயர்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது நான் சிவகுமார் சார், சூர்யா சார், இந்த மாதிரி நிறைய ஐகானிக் பர்சன்ஸ் பெரியார் ஃபில்மை பற்றி பேசும்போது அவங்கள இன்டர்வியூ பண்ணக்கூடிய சான்சஸ் கிடச்சிது. அப்போ நான் ஐ காட் இன்ட்ரடியூஸ் டு சூர்யா சார். சூர்யா சாரோட லக்கிலி அவர் வந்து எனக்கு அப்போ ஒரு டிரெக்ஷன் ஸ்டூடெண்ட் அண்ட் சினிமாட்டோகிராஃபி ஸ்டூடெண்ட்க்கு வந்து அவரோட ஃபிலிம்ஸில் இன்டர்னாக ஒர்க் பண்ணுறதுக்கு சான்சஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லி அப்போ எனக்கு ஒரு பயங்கர பூஸ்டாக இருந்தது. ஓகே, வாட் வி ஆர் கோயிங் டு டூ ஆஃப்டர் தேர்ட் இயர் ஹேவ் டு சூஸ் மை மாஸ்டர் இருந்து. அப்போ தான் பார்க்கும்போது ராண்டி சார் கிட்ட, ஏன்னா பிகாஸ் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ரெகுலராக ஸ்க்ரீனிங்ஸ் நடக்கும். அப்போ ராண்டி சாரோட ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இவர்கிட்ட போய் சேர முடியுமா, ரீச் பண்ண முடியுமா அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து என்னோடய லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்டாக இருந்தது. ஸோ நான் ஒரு இன்டர்னாக சேர்ந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் தான் ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ ஐ வாண்ட் டு டூ மை ஃபுல்லஸ்ட். ஸோ அங்கே வந்து சின்சியராக அதில் 1 வீக் ஒர்க் பண்ணதை வச்சு ஸோ ராண்டி சார் வந்து சாய்ஸ் மீ அசிஸ்டன்ட் இன் எஸ் டீம். அதுக்கப்புறம் என்னோட லைக் லேர்னிங் வாஸ் அமேசிங். ஸோ இஸ் அ வண்டர்ஃபுல் குரு. எவ்ரி ஒன் ஷுட் ஹாவ் அ குரு லைக்னு நினைக்கிறேன். குரு மென்டர், பாஸ் எல்லாமே. ஸோ நிறைய டிசிஷன் மேக்கிங், டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாமே அங்கே தான் கற்றுக்கிட்டோம். ஸோ வாரணமாயிரம் தான் என்னோடய ஃபஸ்ட் ஃபிலிம் ஆஸ் அன் ஏசி. அதுக்கப்புறம் இந்தியாஸ் ப்ரைட் சங்கர் சாரோட எந்திரன் சார் பண்ணாங்க. அதில் நான் வந்து அசோசியேட்டாக ஒர்க் பண்ணேன். ஸோ எப்பயுமே அந்த குருக்கிட்ட வந்து நம்ம க்ரியேட்டிவாக ஒரு இன்புட் இருந்தால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது ராண்டி சார்கிட்ட ரொம்ப இருக்கும். ஸோ நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், நிறைய ஐடியாஸ், நம்ம ஐடியாஸ் எல்லாம் பண்ண விடுவாங்க. ஸோ அது மாதிரி சின்ன சின்னதாக லேர்ன் பண்ணி அது மாதிரி தான் ஒரு 4.5 இயர்ஸ் நான் அவர்கிட்ட அவரோட டீம்லேயே இருந்தேன். ஓகே. ஸோ தட் இஸ் வேர் ஐ க்ரூம்ட். நைஸ். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து தென் நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபராக நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்கல்ல, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அதில் இவங்களுக்கு நீங்கள் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக இவங்களும் நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரொஃபஷ்னலாக போயிட்டு
ஒரு டீமில் போய் ஒர்க் பண்ண போகிறாங்கன்னும் போது இந்த விஷயம் நான் ஸ்டூடெண்ட்டாக இருந்து பட் அங்கே போயிட்டப்புறம் நான் ஃபர்ஸ்ட்டாக நான் கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு லேர்னிங் அப்படின்னு நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது எதுவாக இருக்கும்? அது வந்து கண்டிப்பாக டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெசிஷன் மேக்கிங் தான் வந்து அங்கே நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கிடும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சினிமாட்டோகிராஃபர்கிட்ட போனீங்கன்னா ஒரு லாஸ்ட் அசிஸ்டன்ட் அவங்க டீமில் ஆல்ரெடி ஒரு 5-6 மெம்பர்ஸ் இருப்பாங்க, நம்ம 7th போவோம். ஸோ அங்கே என்ன ஒர்க் இருக்குன்னா ஃபஸ்ட்டு இந்த வியூவிங் லெஸ் கொடுத்து லைக் க்ளவுட் வந்து சன் பிளாக் பண்ணுதா, ஸோ எவ்ரிபடி லைக் அவுட்டோரில் ஷூட் பண்ணுறப்போ சன் தான் மேஜர் சோர்ஸ் இல்லையா. ஸோ அந்த டைமிங்கை பார்த்து வி ஹவ் டு டெல் தம் இப்போ வந்து சன் ஓப்பன் ஆகிடும், எல்லாம் ரெடியாக இருங்க. ஸோ இட் இஸ் பெரிய டீமாக இருந்தால் யூ ஹேவ் டு கெட் ரெடி. ஸோ அதுலேருந்து உங்களோட ஜட்ஜ்மெண்ட் டெசிஷன் மேக்கிங் வந்து யூ ஹேவ் டு டைம் இட். ஸோ சன் வந்து இவ்வளோ நேரத்தில் ஓப்பன் ஆகிடும் அப்படிங்கிறத டைம் பண்ணி நீங்கள் சொன்னால் தான் அங்கே மொத்த க்ரூவும் வந்து ரெடி ஆவாங்க. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். வி ஹேவ் டு பி தேர். காலையில் 5 மணியோ 6 மணியோ போயிடணும். அந்த எனர்ஜி த்ரூ அவுட் த டே இருக்கணும். அண்ட் அதான் இப்போ என்னோட டீமும் இப்போ என்கிட்டயும் ஒரு செட் ஆஃப் டீம் அசிஸ்டன்ஸ் இருக்காங்க, எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான். பயங்கர தே ஷுட் பி கியூரியஸ் அண்ட் ஆல்சோ பேஷன் ஃபார் வாட் தே ஆர் லேர்னிங். வாட் எவர் த டிபி டஸ் தே ஹாவ் டு 100% கோ வித் தட். நைஸ். அண்ட் ஒரு அசோசியேட்டாக ஒரு எந்திரன்ற ஒரு தமிழ் சினிமாவில், இந்தியன் சினிமாவில் ஒரு ஐகானிக் மூவி அது. அதில் ஒரு அசோசியேட்டாக ஒர்க் பண்ணுறதுன்றது ஒரு ஃபினாமினலான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் அதோட விஷுவல்ஸ் பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஃபியூ வேர்ட்ஸ். அதுதான் எங்களுக்கு லைக் ஹியூஜ். இட் வாஸ் லைக் 2 years ஸ்பேன் இருக்கும் அது ஷூட் அண்ட் போஸ்ட் எல்லாமே. ஓகே. ஸோ ராண்டி சார் தான் பண்ணாங்க அது. இட் வாஸ் கம்ப்ளீட்லி ஷார்ட் அண்ட் ஃபில்மில் ஃபுல் ஃபில்ம் விஎஃப்எக்ஸ். ஸோ சங்கர் சார் கூட பக்கத்தில் இருந்து ஒர்க் பண்ணுறப்போ ரொம்ப அண்ட் சூப்பர் ஸ்டார் சொல்லவே வேண்டாம், அவங்க ஆறாவே பயங்கரமாக இருந்தது. ஸோ அந்த படத்தில் வி லேர்ன்ட் அ லாட். நிறைய தமிழ் சினிமாக்கே நிறைய நியூ ஸ்டப்ஸ், ஆல் இன்டெலிஜென்ட் லைட்ஸ். இப்போ இருக்கிற இந்த எல்இடி லைட்ஸ் எல்லாம் அப்போ தான் வந்து பூம் ஆச்சு. அப்போ நிறைய அந்த படத்தில் யூஸ் பண்ணியிருந்தோம். ஓகே. இன்டெலிஜென்ட் லைட்ஸ் டிஎம்எக்ஸ் வச்சு தான் ஆப்ரேட் பண்ணணும் எல்லாமே. பிகாஸ் எல்லாம் ஹியூஜ் செட்ஸாக இருக்கும், 100 அடி 150 ஃபீட்டில் இருக்கும், அதை ரிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டிஎம்எக்ஸ் லைட்ஸ், நியூ இன்ட்ரென்ட்ரிஸ், மோஷன் கண்ட்ரோல், மல்டிபிள் கேரக்டர்ஸ். ரஜினி சாரே ஒரு 20 to 30 லேயர்ஸில் நடிப்பாங்க ஒரு ஷாட்டுக்கு. ஸோ அது எல்லாமே இப்போ மோஷன் கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட் வச்சு எடுக்கணும். அது மும்பைலேருந்து டெல்லியிலேருந்து வரும், அதோட ஆப்ரேட்டர் வந்து ஆஸ்திரேலியாலேருந்து வருவாங்க. ஸோ அவங்க கூட கொலாபரேட் பண்ணது. ஸோ அதில் அந்த ப்ராக்டிஸ் அமேசிங்காக இருந்தது எந்திரனில். இட் இஸ் எனக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரெஷர் மாதிரி. அது மூலிமா நிறைய கற்றுக்கிட்டேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் வச்சு தான் என்னோடய ஃபிலிம்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸோ டே பை டே வி ஆர் லேர்னிங். நைஸ். நீங்கள் சொல்லும் போது ஒவ்வொரு ஃபிலிமுக்கு அப்போ இருந்த ட்ரெண்ட், அவர் புது டெக்னாலஜி, இப்போ நீங்கள் லேட்டஸ்ட்டாக ஒர்க் பண்ணுற வரைக்கும் அந்த ட்ரெண்ட் மாறிக்கிட்டே இருக்குது, அவர் டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்குல்ல. ஸோ ஒரு சினிமாட்டோகிராஃபருக்கு வந்து க்ரியேட்டிவிட்டி எந்த அளவுக்கு தொடர்ந்து அவங்க அதில் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணுமோ, டெக்னாலஜி கிராஃப்ட்டும் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அதையும் எப்படி நீங்கள் சைமல்டேனியஸாக வந்து கற்றுக்கிட்டே இருக்கீங்க? பிகாஸ் அவ்வளோ டைம் கிடைக்குமான்னு தெரியல. ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி நீங்கள் உட்காந்து ஒரு படிக்கிறதுக்கான ஒரு ஜோன் இருக்குமான்னு தெரியல. பட் ஸ்டில் யூ ஹேவ் டு லேர்ன் ஆர் யூ ஹேவ் டு அப்டேட் யுவர் செல்ஃபில். ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? இல்லை, கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஸ்டூடெண்ட் மாதிரி நம்ம டே ஒரு பர்டிகுலர் டைமை ஃபிக்ஸ் பண்ணி வி ஹேவ் டு லேர்ன் நியூவாக என்னென்ன வருது. இப்போ வேர்ல்டில் ஸ்டன்னிங்காக இருக்குது. என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் வந்து நான் வந்து ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், அவங்க வந்து இன்ஃப்ராரெட் காகல்ஸ் போட்டுட்டு ஒரு சீன் இருக்கும், இருட்டு ரூம்குள்ளே போட்டு அடிப்பார் போலீஸ். அதை எடுக்கும் போது எங்களுக்கு இன்ஃப்ராரெட் கேமராஸ்லாம் அப்போ இல்லை, ரொம்ப எக்ஸ்பென்சிவ், வேறு எங்கே ஏதாவது எடுத்துகிட்டு வரணும். ஸோ அப்போ என்ன பண்ணோம், கேமராவே ஷோல்டரில் ரிக் பண்ணி லைட்டை தலைக்கு மேலே சாருக்கு ரிக் பண்ணி ஷூட் பண்ணி அதுக்கப்புறமா போஸ்ட்டில் வந்து அந்த இன்ஃப்ராரெட்டோட ஆஃப்செட்ஸ்லாம் போட்டு ஸோ தட் இஸ் ஹவ் வி அச்சீவ். இப்போது ரிசோர்ஸஸ் அமேசிங்காக இருக்குது, ஃபோன்லேயே இப்போ பண்ணிடலாம். வி கேன் ஈஸிலி கிரியேட் த ஸ்டப்ஸ் இல்லையா. ஸோ ஆப்வியஸ்லி வி ஹேவ் டு லேர்ன். இப்போ கேமரா சென்சார்ஸே வந்து வி ஹேவ் வைட் வெரைட்டி ஆஃப் சென்சர்ஸ். கண்டென்ட் அதுக்கு நிறையா படிக்கணும். ரைட். ஏஸ்தட்டிக்லி யுவர் பிரெயின் ஹேஸ் டு ஒர்க்ன்றப்போ நம்ம கண்டிப்பாக படிக்கணும். ஓகே. நோட் பண்ணுங்கப்பான்ற மாதிரி ஸ்டூடெண்ட்டாக இப்போவும் இருக்கேன் அப்படிங்கிறார் அவர். அது முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எல்லாம் அப்பா படித்து முடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் வேலை செய்ய போகிறோன்றது இல்லை. எவ்ரிடே அதுக்காக டைம் ஒதுக்கி எவ்ரிடே லேர்னிங்ன்றது இருக்குன்றது எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு டேக்அவேவாக நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம். சூதுக்கவும் வந்து ஒரு பயங்கரமான பிளாக் பஸ்டர். அதில் முக்கியமாக இந்த விஜய் சேதுபதி அந்த கண்ணாடி போட்டு அந்த ரூம்லேருந்து வர அந்த எல்லா ஒரு ஹை ஸ்பீட் ஷாட்லாம் வந்து பயங்கரமாக எங்களுக்கு வந்து கூஸ்பம் பயங்கரமாக கொடுத்து. ஸோ அந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தனியாக எங்களுக்கு
சொல்ல தெரியாது அப்படின்னு ஆஸ் அ ஆடியன்ஸாக சொல்கிறேன், தனியாக சொல்ல தெரியாலும். ஆனால் அந்த ஒவ்வொரு மூமெண்ட்ஸ்லையும் அவங்க லேமன் பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த ஸ்லோ மோஷன் ஷாட் பயங்கரமாக இருந்துச்சு, அப்படியே ஒரு இருக்கலாம். ஸோ அந்த அந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபியும் அதில் இருந்த ஸ்டோரி டெல்லிங்கும் எங்களுக்கு பயங்கரமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் அது அவ்வளோ பெரிய ஹிட் ஆகும், அந்த ஒரு மொமெண்ட் எப்படி இருந்தது உங்களுக்கு? நர்வஸாக இருந்துச்சா, இல்லை எடுக்கும்போதே தெரியுமா லைக் இது சூப்பர் ஆகும்னு? ஓகே, அதான் அந்த 4 பாயிண்ட் நான் சொன்னேன் இல்லையா, என்னோட குருக்கிட்ட ஒரு 4.5 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அப்போது என்ன இருந்ததுன்னா, வாட் எவர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஹேட் வித் திம் ஒர்க் பண்ணுறப்போ, ஸோ அது எல்லாமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நான் நர்வஸாலாம் இல்லை, ஷூட் பண்ணப்போ வி வேர் வெரி வெரி ஸ்ட்ராங். த திங் இஸ் வி டென்ட் ஹேவ் மச் ரிசோர்ஸஸ். அப்போ அந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் பண்ணணும் அப்படிங்கிறனால, ஸோ வி ஆர் ரன்னிங் பிஹைண்ட் டைம், எல்லாமே ஆன் டைம் ஷூட் பண்ணணும். நலன் ஹேட் அ விஷன். ஸோ பெரிய ரிசோர்ஸ் இல்லைனா கூட we took luxury in our creativity. So each and every shot, the sequence இப்படி தான் இருக்கணும். அவரோட ரைட்டிங்கே ரொம்ப லைக் டு த பாயிண்ட் இருக்கும். அதனால ஸோ டே டு டே ஷூட் பண்ணுறதே பயங்கர ஒரு மாதிரி கொரிலா ரன் அண்ட் கன்னில் தான் இருக்கும். ஆனால் வி ஹாவ் டு கிவ் தட் ஃபில்ம் மேக்கிங் லைக் ஃபில்மி ஒரு ஃபீல் வரணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப. ஸோ அந்த படம் அந்த 50 days ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் ஓகே ஃபில்மை ஃபைனல் அவுட் பார்க்கும்போது ஓகே வி ஹவ் டன் சம்திங் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அந்த படம் பார்க்குறப்போ. ஸோ அதுலேயும் ஒரு ஸ்பெஷல் கனெக்ட் இருக்குது ஏவிஎம்க்கு. சார்கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன், அப்போ தான் சார் ஒரு சில விஷயங்கள் சொன்னார், எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. அதில் வந்து ஒரு மெயின் சீக்வன்ஸ் இருக்கும், எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒரு டேபிள் நைட் உட்காந்து அந்த ஹீரோயின் வந்து ஒரு இமேஜினரி கேரக்டராக இருப்பாங்க இல்லையா, அந்த சீன் ஷூட் பண்ணது வந்து இங்கே ஏவிஎம் ராஜேஸ்வரி டிக்கெட் கவுண்டருக்கு மேலே. ஓகே. ஸோ அந்த இடம் வந்து படத்தில் பயங்கரமான வைப் அது. ஸோ வி கிரியேட்டட் அது வந்து எப்படி பண்ணோன்னா, மார்னிங் 9 till நைட் 2 o'clock வரையும் ஷூட் பண்ணுவோம். ஸோ எல்லாத்தையும் பிளாக் கிளாத் போட்டு ஏர்லி மார்னிங் மாதிரி லைட் பண்ணிடணும். ஏர்லி மார்னிங் நைட் எல்லாமே லைட் பண்ணி வச்சுட்டு ஷூட் பண்ணணும். அந்த அந்த சூதுக்கோமோட விஷுவலி அப்ரிசியேஷன் கிடச்சிது, அந்த போர்ஷனுக்கு பர்டிகுலராக கிடச்சிது. அப்போ தான் சார் சொன்னாங்க, அதுதான் வந்து சாரோட கிராண்ட் ஃபாதரோட வீடு, எங்கள் வீடு, ஸோ அங்கே தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லி. அது பயங்கர கனெக்டிங். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு நான் நிறையா ஃபிலிம்ஸ்க்கு வந்து அந்த லொக்கேஷனை சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் சூதுக்கோமில் அந்த காசு பணம் துட்டு மனம் ஒரு சாங் இருக்கு, அந்த சாங் வந்து ஏவிஎம் ராஜேஸ்வரி ஃப்ளோரில் தான் ஷூட் பண்ணுது. ஓகே. ஸோ அது பயங்கர கனெக்ஷன் இருந்ததா ஏவிஎம் கூட. ஸோ ஐம் ஃபீலிங் சார் சொன்ன உடனே எனக்கு கூஸ் பம்ஸே வந்து நாஸ்டால்ஜிக் அவங்க லெஜெண்டரி ஐகான்ஸ்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ தட்ஸ் வே தட் பிளேஸ் காட் சம் அது ஒரு வைப் இருக்கு. ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே போனாலே அந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்துடும். வைல் ஒர்க்கிங் ஆஸ் அன் அசிஸ்டன்ட் அசோசியேட் சினிமாட்டோகிராஃபர் இருக்கும் போதுமே ஓகே இந்த பிளேஸில் வந்து வி ஷுட் நாட் மெஸ், இதில் வந்து பண்ணோமா வந்தோமா ஒர்க் பண்ணோமா, வி ஹவ் டு லேர்ன் சம்திங் அப்படிங்கிற அந்த பிராண்டுக்கான அந்த இது இருக்குது. ஸோ எஸ், சூப்பர். உங்களோட ஃபிலிமோகிராஃபியில் வெவ்வேறு ஜான்ரா ஃபிலிம்ஸ் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க, நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி வேர்ல்ட்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஒரு வாட் இஃப் இப்போ நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஸ்டோரி இருக்குது, கதை செம்மையாக இருக்குது, ஆனால் ஒரு யூஷுவல் ஸ்டோரி வேர்ல்டில் அதோட ஒரு புது விஷுவல்ஸ் கொடுக்குற ஒரு டிமாண்ட் அந்த கதை எடுக்கலை. ஆனால் நீங்கள் இன்னொரு கதை கேட்குறீங்க, ஸ்டோரி கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் இருந்தாலும் ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு ஸ்டோரி வேர்ல்டு, ஒரு விஷுவலாக பயங்கரமாக அதை எடுத்து காட்டுறதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்குன்னா எந்த கதையை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? இது ட்ரிக்கி தான், பட் ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படி வி ஹவ் டு கோ வித் ஸ்கிரிப்ட். பட் தி திங் இஸ் ஒன்ஸ் இப்போ ஒரு நல்ல கதையாக இருக்குங்கன்னா அது கூட அந்த படத்தில் கமிட் ஆகிட்டு டைரக்டரும் நம்மளும் டிஸ்கஸ் பண்ணுறப்போ அது வேறு அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். ஸோ விஷுவலி அதை வந்து நல்லா ப்ரெசென்ட் பண்ணலாங்கிறத த்ரூ இஃப் த ராப்போ இஸ் ரியலி குட் வித் த டைரக்டர். ஸோ கண்டிப்பாக, ஏன்னா வாட் எவர் டெக்னிக்கலி நம்ம ப்ரில்லியண்ட்டான விஷுவல்ஸ் கொடுத்தாலுமே படம் ஓடலன்னா யாரும் பார்க்கவே மாட்டாங்க. நிறைய படங்கள் வந்து என்னோட ஃபிலிம்ஸ்லேயே சில ஃபிலிம்ஸ் வந்து சரியாக போகல, ஆனால் அதில் நிறைய ஒர்க் எஃபர்ட் நிறைய போட்டிருப்போம், அது வந்து தெரியாது. நாட் ஓன்லி ஃபார் சினிமாட்டோகிராஃபி, ஃபார் ஆல் த டெக்னீஷியன்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி கதை தான் பிரதானம். அதுக்கப்புறம் தான் ஸ்டார் இல்லை அதோட ஸ்டோரி வேர்ல்டு, அதெல்லாம் ஆப்வியஸ்லி. இப்போ சூதுக்கோமில் அந்த ஷாட் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஸ்லோ மோஷனில் டோர் அது நாங்கள் எடுத்ததுமோ கால் ஷீட் முடிய போது 5 minutesக்குள்ளே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கடைசியில் லைட்லாம் இல்லாமல் இருக்கிற ரிசோர்ஸ் வச்சு தான் ஷூட் பண்ணோம். ஷூட் பண்ணும்போது இட் இஸ் கோயிங் டு பி அ வைரல் ஷாட்டோ இல்லைன்னு தெரியாது, பட் ஆனால் மியூசிக் டைரக்டர் அந்த ஸ்கோர் போட்டு அந்த மொமெண்ட், அந்த ரைட்டிங்கில் அந்த மொமெண்ட் வந்து அந்த ஃபீல் ஆர்கானிக்கான ஃபீல் வரணும் இல்லை, அது வந்தால் மட்டும்தான் படம் ஒர்க் ஆகும், நம்மளோட ஒர்க்கும் தெரியும். ஸோ ஆப்வியஸ்லி ஐ வில் கோ ஃபார் த
சூப்பர் சூப்பர். ஸ்கிரிப்ட் சாய்ஸ் தான். இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து உங்களுடைய நிறைய ஒண்டர்ஃபுல் ஃப்ரேம்ஸில் ஒண்டர்ஃபுல் ஒர்க்கில் சில கிளிப்ஸ்லாம் வந்து வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து இங்கே ப்ளே பண்ண போகிறோம். ஸோ அது ரிலேட்டடாகவும் கொஸ்டின்ஸ் இருக்க போது. ஓகே, ஸோ மாறாலேருந்து இருக்கலாம். இது வந்து ஒரு சார்லின்னு ஒரு ஒரு பிளாக் பஸ்டர் மலையாள ஃபிலிம். ஸோ அந்த படம் தமிழில் ரீமேக் பண்ணும் போதே எல்லாருக்கும் வந்து அந்த சார்லியோட விஷுவல் வந்து இங்கே எப்படியா இருக்க போகுது, வெதர் அது வந்து அப்படியே ரிப்ளிகேட் பண்ண போகிறாங்களா ஆர் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போதான்னு. ஆனால் யூ ட்ரைட் சம்திங் யூனிக். இங்கே வந்து வேறு ஆர்டிஸ்ட் வேறு ஒரு இதுன்னு வந்து நீங்கள் ஸோ இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து அந்த கேள்வி என்னென்னா, சார்லி படத்தோட ரீமேக் தான் அது மாறானாலும் நீங்கள் அந்த வேற லொக்கேஷன் வேற ஆர்டிஸ்ட் வேற மொழி அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இன்ஸ்பயர் ஆகி அதை பண்ண முடிஞ்சுதா, ஆர் இல்லை அதை வந்து ரொம்பவும் மாற்றக்கூட ரீமேக்கில் அந்த அதோட ரிசல்ட் வேறையாக கூட போகலான்னு சில நேரங்களில் அது ஒரு பயமுறுத்துவாங்க இல்லையா? ஸோ அது எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணீங்க, அதை பற்றி சொல்கிறேன். மாறா ஆப்வியஸ்லி சார்லி வாஸ் அ பிக் ஹிட். எல்லாருக்கும் ரொம்ப ஃபில்ம் மேக்கர்ஸ் எல்லாருக்கும் பிடிச்ச ஃபில்ம். அதோட விஷுவல்ஸ். ஸோ திலீப் தான் அதோட இந்த படத்தோட மாறாவோட டைரக்டர். அவர் வண்டர்ஃபுல் ரைட்டர். அவர் எழுதியிருக்கும் போதே ப்ரில்லியண்ட்டாக அது ஒரு ட்ரீமி வேர்ல்டாக எழுதினார். ஒன்லி சேலஞ்சஸ் ஓகே ஆல்ரெடி சார்லி எல்லாருமே பார்த்துருப்பாங்க. ஸோ நம்ம இந்த ஃபில்மையும் மாடி சார் நடிக்கிற ஃபில்மையும் பார்க்கணும் அப்படிங்கிறப்போ ஸோ இட் ஹஸ் டு பி a டிஃப்ரெண்ட் ஒன். ஸோ சாய்ஸ் ஆஃப் கலர்ஸ்லேருந்தே ஃபஸ்ட்லேருந்தே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். டிஃப்ரெண்ட் அதே லுக்ஸ் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சாய்ஸ் ஆஃப் கலர்ஸே கொஞ்சம் ரெட் வார்ம்ஸ் பேஸ்லேயே அந்த வேர்ல்டை பில்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அஜயன் செல்லிஷேரி தான் ஆர்ட் டைரக்டர், மஞ்சுமல் பாய்ஸோட ஆர்ட் டைரக்டர். அவரோட எஃபர்ட் வந்து அமேசிங். ஸோ இட் வாஸ் ஸோ டிலைட் டு ஒர்க் வித் தம். இந்த மாதிரி தான் எனக்கு வேணும் விஷுவலாக, இந்த மாதிரி இந்த ரூம் இந்த மாதிரி இருக்கலாம், அந்த வால்ஸில் வந்து டெக்ஸ்சர்டு போஸ்டர்ஸ் இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய எல்லாமே அது ரொம்ப இன்ட்ரிகேட்டாக பண்ணார். ஸோ அதுதான் அந்த வேர்ல்டை பில்ட் பண்ணுச்சு. ஒன்லி திங் இஸ் வி ஷாட் இன் த சேம் லொக்கேஷன். ஃபோர்ட் கொச்சி தான். ஃபோர்ட் கொச்சி அந்த ஊரே பயங்கர அமேசிங்காக இருக்கும். அங்கே ஒரு வைபே வேறு அது. ஆக்சுவலி இட்ஸ் நிறைய ஹெரிட்டேஜ் பில்டிங், அந்த கொலோனியல் பில்டிங்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ அதுலேயே லொக்கேஷன்லேயே அங்கே தான் ஷூட் பண்ணுவோம். ஒரு மாதிரி பஸ்லிங்காக இருக்கும் அந்த ஏரியாவே. இட் ஹாஸ் இஸ் ஓன் கேரக்டர். ஸோ அதனால் அங்கேயே ஷூட் பண்ணுறோம். பட் த கலர்ஸ் லெட்ஸ் கோ ஃபார் த வார்ம் ஃபீல். ஸோ காஸ்டியூம் எல்லாமே அதுக்காக டிசைன் பண்ணுது. அண்ட் அந்த வேர்ல்டு பில்ட் பண்ணது அஜயனோட பங்கு வந்து ரொம்ப இருக்குது. ஸோ ஆஸ் அ சினிமாட்டோகிராஃபர் உங்களுக்கு இப்போ ஏற்கனவே ஒரு வேர்ல்டை நம்ம ஆடியன்ஸ் பார்த்துருக்காங்க. இந்த கம்பேரிசன் ஈஸியாக வரலாம் அந்த சினிமாட்டோகிராஃபிக்கு இதுக்கும். அதெல்லாம் மைண்டுக்குள்ளே ஆப்வியஸாக வராது. இல்லை எடுத்துக்க கூடாது. அது வி ஹேவ் டு ட்ரீட் அஸ் a நியூ ஃபில்ம். ஸோ அது பார்த்துட்டு அது மாதிரியே எடுக்கணும்னு தான் பிரச்சனை. ஸோ மறந்துரு அந்த மாதிரியா அந்த மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே இந்த ஃபிலிம்குள்ளே போயிட்டோம். ஸோ இதோட வேர்ல்டு வேறு, சீக்வன்சஸ் வேறையாக நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால ஸோ ஆப்வியஸ்லி அது வராது. ஒரு நியூ ஃபில்மாக ட்ரீட் பண்ணுறதுனால இட் வாஸ் ஸோ ஹெல்ப்ஃபுல். ஸோ மேடி சாரோட சப்போர்ட்டு, டிரெக்டர்ஸ் விஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். லைக் செட்டாக இருக்கலாம், ஸ்ட்ரீட்ஸ், லொக்கேஷன்ஸ், அந்த டெக்னிக்கே கிட்டத்தட்ட ஒரு 1 month அங்கேயே இருந்தாங்க. ஓகே, அங்கேயே இருந்து பண்ணாங்க. ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் மாறா. இந்த ரெக்கேன்னு நீங்கள் சொல்லும் போது பொதுவாக சினிமாட்டோகிராஃபர்ஸ் வந்து பிஃபோர் த ஷூட் அவங்க போய் எல்லா லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு வராங்க. பட் சம்டைம்ஸ் வந்து டேட் நெருங்கும் போது டக்குன்னு அந்த லொக்கேஷன் இல்லை, இன்றைக்கி இந்த லொக்கேஷன் தான் இருக்குன்னு சில நேரங்களில் லொக்கேஷன் மாறி அந்த டைமில் போய் நீங்கள் ஷார்ட் டிவிஷன் பண்ணி ஒன்று பண்ணுறதும் இருக்குல்ல. அது வந்து யாருக்காக இருந்தாலும் நீங்கள் ஒன்று நினச்சிக்கிட்டு ஒரு இந்த லென்ஸ் இந்த மாதிரி லைட் பண்ணலான்னு ஒன்று வரும்போது பட் டக்குன்னு ஆன் த ஸ்பாட்டில் லொக்கேஷன் மாறுது. அந்த மொமெண்ட்டில் நம்ம வேறு ஒன்று பண்ணணும் போது ஸ்பான்டெனிட்டி ரொம்ப நம்பி ஆகணுமா, எப்படி அது அந்த டிசிஷன் மேக்கிங் பற்றி? கண்டிப்பாக அது பண்ணியே ஆகணும். ஆக்சுவலாக நிறைய எல்லா படத்துலையும் நடக்கும் அது. ஒரு லொக்கேஷன் பிளான் பண்ணி போயிருப்போம், 10 வாட்டி ஒரு லொக்கேஷன் பார்த்துருப்போம். இப்போ நெஞ்சுக்கு நீதினு ஒரு ஃபிலிமில் அதில் வந்து ஒரு ட்ரைபல் வில்லேஜ் மாதிரி ஒன்று தேவைப்பட்டதுன்னு சொல்லி பொள்ளாச்சி பக்கத்தில் பார்த்தோம். மோர் தென் 10 times அந்த இடத்துக்கு போய் ரெக்கி பார்த்து இங்கே தான் பண்ணுறோம், இங்கே தான் செட்டப் பண்ணுறோம், எல்லாம் பண்ணிவிடும். பிஃபோர் த ஷூட் பெர்மிஷன் கிடைக்கல, 4 நாளில் ஷூட்டு. ஸோ ஓகே, அப்போ என்ன பண்ணலாம், வேறு ஆல்டர்னேட்டிவ் பார்க்கலாம்னு சொல்லி அப்போது ஸ்கவுட் பண்ணி ஷூட் பண்ணுவோம். ஈவினிங் சில போய் லொக்கேஷன்ஸ் பார்ப்போம். பார்த்து அப்போ நமக்கு சின்ஸ் வி ஆர் இன் தட் ப்ராசஸ், ஒரு ஜென்யூனாக ஒரு ப்ராசஸில் இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு நல்ல லொக்கேஷன் கிடைக்கும். அந்த மாதிரி தான் அந்த ட்ரைபல் வில்லேஜ் கிடைச்சது. அது ஒரு செவக்காட்டுன்னு சொல்லி ஒரு சாங் ஒன்று இருக்கும், ஒரு சர்ச் சாங் மாதிரி இருக்கும், ஒரு தெருக்கூத்தை வச்சு ரொம்ப நாளாக எனக்கு தெருக்கூத்து ஷூட் பண்ணணும்
க்ளோரிஃபைடாக காமிக்கணும், நல்லா காமிக்கணும்னு சொல்லி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ எனக்கு அந்த ஒரு லொக்கேஷன், ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் வாட்டர் இருக்கும், 2 சைடு மலை, வீடுகள். ஸோ ஃபயர்லேயே வச்சு அந்த சாங் ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக நடக்கும். பட் வி ஹேவ் டு பி ப்ரிப்பேர்ட். ஆப்வியஸ்லி அது நமக்கு நல்ல லொக்கேஷனில் தான் கிடைக்கும், ஆல்டர்னேட்டிவாக போகுதுன்னா. ஓகே. ஸோ சினிமாட்டோகிராஃபர் ஆல்சோ ப்ராப்ளம் சால்வராகவும் இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். கண்டிப்பாக. ரைட். ஸோ நெக்ஸ்ட் கிளிப் ப்ளீஸ். கனா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். இப்போ ரீசெண்டாக இந்தியன் விமன் டீம் கூட வந்து வேர்ல்ட் கப் வின் பண்ணாங்க. ஸோ அப்போது சிவகார்த்திகேயன் கூட இந்த படத்தை பற்றி ட்வீட் போட்டிருந்தாரு. வேர்ல்ட்லேயே வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒரு விமன் கிரிக்கெட் பற்றின ஒரு படம் இது நாங்கள் எடுத்தோம் அப்படின்ட்டுலாம். ஸோ இது உங்களுடைய கிரேட்டஸ்ட் ஒர்க்ஸில் இதை வந்து நான் ரொம்ப ஹையாக வந்து ரேட் பண்ணுவேன். ஒரு டாப் 3 ஆஃப் யுவர் பெஸ்ட் ஒர்க்னா என்னை பொறுத்த வரைக்கும் கனா வந்து அந்த டாப் 3ல டெஃபினட்டாக வந்து இருக்கும். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அண்ட் அதில் முக்கியமாக வந்து இந்த ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் மாதிரி ஒரு கிரிக்கெட் சீக்வன்ஸ்லாம் அதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஸோ ஒர்க்கிங் இன் கனா அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். ஆமாம், கனா ஆப்வியஸ்லி ஒரு ஸ்பெஷல் ஃபில்ம். ரொம்ப இம்பார்ட்டண்டான லைன் அது. ஒரு ஃபார்மர்ஸ் லைஃப் அண்ட் கிரிக்கெட்டிங், அதுலேருந்து ஒரு விமனாக கிரிக்கெட்டிங் டீம், இந்தியா டீமில் போய் அப்பியர் ஆகுது. ஆக்சுவலாக ஸ்பெஷலி ஆனால் அருண் ராஜா வெரி நைஸ் ஃப்ரெண்ட். இந்த படத்துக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப அவரோடய நான் 3 ஃபில்ம்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் எஸ்கே சார் இந்த படத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. அவரோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஃபர்ஸ்ட் ஃபில்ம் இது. ஸோ அவர் பேசும்போதே நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃபில்ம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம், நீங்கள் தான் பண்ணணும்னு சொல்லி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சிவகார்த்திகேயன். அதில் அவர் ப்ரொடியூசராக எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க. பீயிங் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டர் இருக்கும் போது இதில் வந்து நிறைய ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்லாம் வந்து ஆஸ்திரேலியாலேருந்தே அவங்க ஃப்ளை பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த ஆத்தென்டிசிட்டிக்காக. அண்ட் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் மேட்ச்சை வந்து இதில் ரீக்ரியேட் பண்ணோம். அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஸோ என்னோட சீனியர்ஸ் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் நான் படித்தப்போ என்னோட சீனியர்ஸ் மிஸ்டர் திருவள்ளுவன் சார், அவர் கொஞ்சம் இப்போ இல்லை, தவறிட்டாங்க. அவங்க வந்து ஐபிஎல்லில் கேமராமேனாக ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ நான் அவர்கிட்ட கேட்டு ஒரு வாட்டி சிஎஸ்கே மேட்ச்சுக்கு ஐபிஎல்லில் பூனேயில் நடந்துட்டு இருந்தது. ஸோ இந்த 2018 ஐ திங்க் ஸோ. ஓகே. அப்போ நான் போய் அங்கே அவங்க கூட போய் அவங்க ஹெல்ப்பில் நான் ஸ்கவுட் பண்ணி அங்கே கேமராஸோட ப்ளூ பிரிண்ட்ஸ் எப்படி ஜென்ரலாக மெயின் கேமராஸ் இருக்கும், டோட்டலி அங்கே வந்து 30 to 40 கேமராஸ் இருக்கும் ஒரு மேட்ச்சுக்கு. ஸோ தே வில் பி கவரிங் 360 இருக்கும். ஸோ பட் நமக்கு அவ்வளோ நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டை வந்து நம்ம ஃபில்ம் மேக்கிங் கேமராஸில் ஆரி ரெட்ஸை வச்சு ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம சேலஞ்ச் இருந்தது. அண்ட் ஆல்சோ சினிமாவில் யூஸ் பண்ணுற லென்சஸோட ஃபோக்கல் லென்ஸ் மேக்ஸிமம் வீல் ஹேவ் லைக் 290, 300 mm சினிமாகிராஃபி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஜூம்ஸ் தான் அவைலபிள் இருந்தது. பட் கிரிக்கெட்டிங்கில் போகிறப்போ தே ஹேவ் 1000 mm, 1200 mmலாம். எப்படி ஸ்டேடியம்குள்ளே பிளே கிரவுண்ட்குள்ளே கேமராஸ் இருக்காது, எல்லாமே ஸ்டேடியம் கேலரியில தான் இருக்கும். அங்கேருந்து யூ ஹேவ் டு கோ டு த க்ளோஸ்அப் ஆஃப் த பால் ட்ராக்கிங் ஷாட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, போலரோட பால் ரிலீஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் ரீக்ரியேட் பண்ணுங்கிறப்போ செம சேலஞ்ச் தான். நல்லா ப்ரெப் பண்ணோம். எங்களுக்கு வைசாக்ல வந்து ஒரு ஸ்டேடியம் வந்து சின்ஸ் வி ஆர் ப்ரமோட்டிங் இந்த ஃபில்மில் வந்து விமென்ஸ் கிரிக்கெட்டை வந்து என்கரேஜ் பண்ணுறோன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஸ்டேடியம் வந்து ஒரு 1 week வந்து ரெண்டெல்லாம் வந்து வேவ் பண்ணாங்க, அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அங்கேயே போய் அந்த ஃப்ளட் லைட்ஸ்லேயே நம்ம ஷூட் பண்ணணும். ஸோ நிறையா இப்போ 2x கன்வெர்ட்டர்ஸ்லாம் போட்டு நம்ம ஸோ 290 mm இருக்கிறத அப்படி டெவலப் 580, 600 mm கன்வெர்ட் பண்ணி ஜென்ரலி கிரிக்கெட் ஷூட் பண்ணுறப்போ அதுக்குன்னு ஸ்போர்ட்ஸ் சினிமாட்டோகிராஃபர்ஸ்ன்னு இருப்பாங்க, கேமராமேன்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் அந்த பால் என்ன பேஸில் போகும் என்ன, ஸோ இந்த யாக்கர் போட்டால் இங்கே போகும் அண்ட் தே கேன் சென்ஸ் இட் கரெக்டாக. ஓகே இந்த பால் டிரைவர் இந்த பால் தான் போடுவார்னு சொல்லி ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க. பட் நாங்கள் அந்த மாதிரி இல்லை. எங்கள் க்ரூலேயே எங்கள் டீம்லேயே வி ஆர் செட் ஆஃப் 5 to 6 கேமராமேன்ஸ் வி ஹேண்டில்ட். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் இதில் நிறையா விஎஃப்எக்ஸ் இன்கார்பரேட்டட் இருக்குது. இந்த அந்த கிளைமேக்ஸ் கிரிக்கெட்டிங் போர்ஷன்ஸ் எல்லாம் நிறைய மல்டிப்ளிகேஷன்ஸ், க்ரௌட் மல்டிப்ளிகேஷன்ஸ். சில ஷார்ட்ஸில் சிவகார்த்திகேயன் சாரோட க்ளோஸ்அப்லாம் பின்னாடி ஒரு பெரிய 40x40 ஃப்ளெக்ஸ்லாம் இருக்கும். ஃப்ளெக்ஸில் வந்து க்ரௌடை பிரிண்ட் பண்ணி க்ளோஸ்அப் ஷூட் பண்ணுறதுக்கு மட்டும் காஸ்ட் கட்டிங்காக அந்த மாதிரிலாம் நிறைய சின்னதாக பண்ணோம். ஆனால் ரசித்து பண்ணோம் ரொம்ப. இதில் நிறைய சேலஞ்சஸ்னா வி ஹேவ் டு ஷோ போத். இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டுங்கிறது ஒரு மாடர்ன் லொக்கேஷன்ஸ், ஹை எண்டாக இருக்கணும். இந்த சைடு வந்து ஃபார்மரோட லைஃப் காமிக்கணும், ட்ரை லேண்ட்ஸ் அங்கே இருக்கிற. ஸோ அதோட லென்ஸ் சாய்ஸஸ் ஸ்பெரிக்கல் அண்ட் அனமாஃபிக் ஹாக் லென்சஸ், பழைய ஹாக் லென்சஸ்லாம் எடுத்து ஷூட் பண்ணோம். அது அந்த படத்துக்கு ஒரு செம்ம கேரக்டர் வந்தது. இந்த படத்தில் ரொம்ப எனக்கு எஸ்கே சாருக்கு ரொம்ப
தேங்க்ஸ் அண்ட் ஹி அப்ரிஷியேட்டட் மை ஒர்க் அலாட். அது மூலியமாக தான், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மூலியமாக தான் அவர் வந்து எனக்கு மிஸ்டர் லோக்கல் சஜஸ்ட் பண்ணார் அடுத்த ஃபிலிம். ஸோ இந்த படம் மூலியமாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஸோ தேங்க்ஸ் டு திஸ் ஃபிலிம் அண்ட் தேங்க்ஸ் கூட இந்த படம் மூலமா நிறைய ஃபேன்ஸும் கூட உங்களுக்கு. ஐயோ தேங்க்யூ. ஆமாம், அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்கள் இப்போ சொல்லும் போது எனக்கு ரொம்ப என்ன இப்படி பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து டிஜிட்டல் இதெல்லாம் வந்து எல்இடிலாம் வந்துருச்சு, ஃபோர் கிரவுண்டுக்கு பின்னாடிக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுறது. நீங்கள் டிஜிட்டல் பேனர் வச்சுலாம் மேட்ச் பண்ணிங்கன்றது வந்து அன்பிலீவபிளாக இருக்குது கேட்குறதுக்கு. பை எக்ஸ்பீரியன்ஸ் அசிஸ்டன்ட் அசோசியேட் இப்போ எந்திரனில் பார்த்தீங்கன்னா அந்த வசி சாரோட லேப் இருக்கும் இல்லையா, ஒயிட் லேப் இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு லான் ஏரியா இருக்கும். அது வந்து அப்போ எல்இடி வால்ஸ்லாம் இல்லை. ஓகே, அப்போ வந்து ஆர்ட் டைரக்ஷன்லேயே அதை இன்கார்பரேட் பண்ணாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் வாட் வி லேர்ன்ட் ஆல் தீஸ் டேஸ். அதெல்லாம் அப்போ வந்து டைமிங்கில் கரெக்டாக நமக்கு ஒரு அந்த வஷி கேரக்டரோட லேப் வந்து நம்ம விஆர் கிட்ட அதே மாதிரி ஒன்று ஒரு இக்ளூ மாதிரி அந்த மாதிரி தானே சொல்கிறீங்க ஒரு லேப்? விஆர் எங்கே? இல்லை விஆர் மால் இருக்குல்ல, அது வந்து அதே மாதிரி ஒன்று இருக்கும் எனக்கு பார்க்கும்போது தோணும். கிளைமேக்ஸில் அந்த ஆஃப்டர் டிஸ்மேண்ட்லிங் சிட்டி ஓகே ஓகே அந்த லேப் ஓகே மெட்ரோ ஜோனோட ரைட் இந்த இருந்தது அது. ஆமாம், வெரி நைஸ் வெரி நைஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நான் இன்னும் ஒரே ஒரு கேள்வி ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்திருக்கு இந்த மாறா பற்றி. சார்லி படத்தோட மாறா படத்தில் இந்த ஓடு சீன் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த திருடன் வந்து நைட்டில் வந்து ஃபுல் டார்க்கில் ஒரே ஒரு டார்ச் லைட் மட்டும் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. அதுக்கு டெக்னிக்கலாக எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டிங்க, அந்த லைட்டிங் அச்சீவ் பண்ணதை பற்றி சொல்லுங்கள். ஃப்யூச்சரில் வர சினிமோட்டோகிராஃபர்ஸ்க்கு லைட்டிங் டிப்ஸ் பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ அந்த பர்டிகுலர் சீன் வந்து ஆமாம், நைட்டில் வந்து திருட மாதிரி போயிட்டு ஒரு டார்ச் லைட்டு மட்டும் சின்ன வெறும் அந்த ஓட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ளே இருக்கிற லைட் தான் அவங்க ஃபேஸில் லைட்டப்பாக இருக்கும். இது ரொம்ப டார்க்காகவும் நம்ம ஷூட் பண்ண முடியாது, ஏன்னா இந்த ஃபில்ம் ஒரு ட்ரீமியான ஃபில்ம், ஒரு ஃபேண்டசி வேர்ல்டில் இருக்க மாதிரி. ஸோ அதில் நைட்டுனும் காமிக்கணும், டார்க்னும் காமிக்கணும், ஆஸ் வெல் அஸ் அது ஒரு ப்ளசன்ட் ஃபீல் இருக்கணும். ஸோ அதனால் 2 கலர் டெம்பரேச்சர் மிக்ஸ் பண்ணியிருப்போம், ப்ளூ இருக்கும் அண்ட் வார்ம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த ஃபில்மில் நிறையா ட்ரீமியாக தான் ஹேண்டில் பண்ணியிருப்போம். லைட்டிங் ஸ்கீமே கான்ட்ராஸ்டாகவும் இருக்கும், ஆனால் நல்ல கிளாஸியாக இருக்கும், நல்ல ஆர்டிஸ்டோட எக்ஸ்பிரஷன்ஸ் க்ளீனாக தெரிகிற மாதிரி லைட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி தான், தட் இஸ் ஹவ் வி கிரியேட்டட். இப்போ சிம்பிள் ஆகிடுச்சு. சிம்பிள் திஸ் இஸ் லைக் பீப்புள் கேன் ஈஸிலி டூ இட் பிகாஸ் நிறையா ரிசோர்ஸஸ் ரெஃபரன்சஸ் வந்துச்சு, சென்சார்ஸ் இப்போது ப்ரில்லியண்ட் ஆகிடுச்சு. ஸோ ஈஸிலி ஒவ்வொருத்தரோட விஷன் தான் அது. ஆப்வியஸ்லி எனி சஜஷன்ஸ் ஸ்லாஷ் அட்வைஸ்? இப்போலாம் பயங்கரமாக ஸ்டூடெண்ட்ஸே பயங்கரமாக பண்ணுறாங்க எல்லாருமே. ஆப்வியஸ்லி ப்ராக்டிஸ் தான் நான் சொல்லுவேன். எனக்கு கை கொடுத்தது வந்து ப்ராக்டிஸ் தான். நம்ம ரெகுலராக ஷூட் பண்ணிகிட்டே இருக்கணும், டே டு டே எக்ஸ்பெரிமெண்டிங் சம்திங். வீட்டில் இருக்கிறத வச்சே ஏதாவது அட்டம் பண்ணணும்ல, அந்த ப்ராக்டிஸ் பண்ணாலே ஆப்வியஸ்லி பேஸ் ஒன் தான், பேசிக்ஸ். ஓகே. ஸோ அதில் நம்ம ஸ்ட்ராங் ஆகிடும், அது ப்ராக்டிஸ் பண்ண ஸ்ட்ராங் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய ஹியூஜ் செட்ஸாக இருந்தாலும் சரி, என்ன சுச்சுவேஷன்ஸாக இருந்தாலும் வி கேன் ஈஸிலி ஹேண்டில். அதுதான் நாங்கள் கற்றுக்கிட்டது படிக்கும் போது குருஜிகிட்ட. ப்ளஸ் என்னோட ஃபிலிம்ஸ்லையுமே ஈச் அண்ட் எவ்ரி ஃபில்ம் நியூ ஃபேஸஸ், நியூ லொக்கேஷன்ஸ், நியூ சுச்சுவேஷன்ஸ். ஸோ அதை ஹேண்டில் பண்ண ஆப்வியஸ்லி வந்துடும். த திங் இஸ் வி ஹேவ் டு பி பேஷனட், கியூரியஸ். கிரேட் கிரேட். ஓகே, நெக்ஸ்ட் கிளிப் ப்ளீஸ். சேதுபதி ஒரு பயங்கரமான ஒரு கமர்ஷியல் ஹிட் ஃபிலிம். இதில் வந்து இந்த லைட்டிங் அப்படின்றது எல்லா சினிமா அதுதான் உயிர் அப்படின்வாங்களே ஒரு ஃப்ரேமுக்கு. ஸோ இந்த பர்டிகுலர்லி இந்த சீன் ஒரு முக்கியமான ஒரு சீக்வன்ஸ் ஃபிலிமுக்கு. ஸோ இந்த முக்கியமான சீன் அப்படின்னா அது இன்னும் எம்ஃபசைஸ் பண்ணணும், இன்னும் ஹைலைட் பண்ணணும், அதை மறந்துடக்கூடாது ஆடியன்ஸ் அப்படின்றதுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுக்கணுமா? கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃபிலிமில் ரொம்ப கீ சீன் இது. ஆக்சுவலி இந்த ஃபில்ம் வந்து எஸ்யூ அருண்குமார் அவர் கூட நான் பண்ண படம் அது. ஸோ இந்த ஃபில்மே வந்து பயங்கர ரூட்டடாக, ஆனால் ஒரு மாசம் இருக்கும், ஆனால் அதில் வந்து ஒரு இவர் விஜய் சேதுபதி சார் விஜய் சேதுபதி சார் வந்து பயங்கரமாக பண்ணியிருப்பாரு. இவரை இந்த ரோலில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது லைக் வைல் ஷூட் பண்ணும் போதே இவர் பயங்கர மாஸ்டர் இருக்கு, அப்படியே ஆப்போசிட். ஆமாம். ஸோ அவர் ஒரு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருப்பார் அவரோட ஃபிலிம்ஸில் பண்ணுறப்போ. ஸோ சச் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபிலிம் பண்ணது. இந்த பர்டிகுலர் சீன் வந்து இந்த சீன் வந்து ரெப்பிட்டேட்டிவாக வந்துகிட்டே இருக்கும். பிகாஸ் இந்த சீன் ஒரு க்ரைம் நடக்கும், அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ரியல் டைமில் 24 ஃப்ரேம்ஸில் ஷூட் பண்ணியிருப்போம். அது இது ஃப்ளாஷ்பேக்கில் போகும்போது ஒவ்வொரு வாட்டி போகும்போதும் அதோட ஸ்பீட் வந்து மாறிட்டே இருக்கும். ஒரு இதில் 48 போகும், அதுக்கப்புறம் 96 அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் வரும்போது அதோட ஃப்ரேம் ரேட் மாறிட்டே இருக்கும். அப்போ வந்து எங்களுக்கு சரி ஓகே இதில் என்ன அந்த ரொம்ப டீட்டெயில்டாக அதை வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். கை வந்து கன்னில் பட்டுதா, இல்லை எப்படி கன் டர்ன் ஆச்சு,
அந்த மாதிரி நிறைய டீட்டெயிலிங் பண்ணுறதுனால நான் என்ன பண்ணேன்னா இதில் கொஞ்சம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டுட்டு இந்த வுட் அறுத்தா ஒரு பொடி வரும் இல்லையா, அதை துகள்களை வந்து இந்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த ஷாஃப்ட் ஆஃப் லைட் இருக்கும் பின்னாடி, சன் ரேஸ் வந்து உள்ளே இருக்கும், அந்த ஃபேன் அதை சுற்றிட்டு இருக்கும். அது ஒரு ட்ராமாட்டிக் ஃபீல் ஏற்படுத்துச்சு நார்மலாகவே. அதில் என்ன பண்ணோம், எவ்ரி ஷாட்டுக்கு முன்னாடி அந்த ஹை ஸ்பீட் ஷாட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த டஸ்ட்டை ஃபுல்லாக போட்டுருவோம். ஸோ அது என்ன ஆகும், அந்த டீட்டெயில்டாக அந்த ஃப்ளாஷ் கட்டில் கட் பண்ணி பார்க்குறப்போ ரொம்ப இன்ட்ரிகேட்டாக பார்க்குற ஃபீலை கொடுத்தது. அந்த டஸ்ட்லாம் ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருக்கும் நம்ம ரியல் டைமோட. ஸோ அந்த மாதிரி சின்னதாக எங்கள் ரிசோர்ஸஸ் என்னென்ன அவைலபிள் இருந்ததோ அதை வச்சு வி கிரியேட்டட் அ மேஜிக். அது ட்ராமாட்டிக்கலி ஒர்க் ஆச்சு இந்த சீனில். தியேட்டரில் பார்க்கும் போது அது அந்த ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் அண்ட் மற்ற ஃபில்ம் மேக்கர்ஸ் அப்ரிஷியேட் பண்ணுறப்ப தான் வந்து ஓகேடா கரெக்டான ஒர்க் தான் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஸோ இந்த படத்தில் வந்து அமேசிங் எனக்கு ஒர்க் பண்ணது. இது வந்து நிறையா அவுட்டோர் ஷாட்ஸ் நைட்டில் இருக்கும். அவ்வளோ ஏன்னா மதுரையில் நல்லா இன்டீரியர்லாம் ஷூட் பண்ணுவோம். ஓப்பனிங் சீக்வன்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீலர் ஒருத்தர் வந்துட்டு இருப்பாரு, அவங்கள மர்டர் பண்ணுற சீக்வன்ஸ் இருக்கும். அது ஒரு ரிவர் பெட் மாதிரி பிரிட்ஜ் அப்படிலாம் இருக்கும். ஸோ வைட் ஷாட் மட்டும் கரெக்டாக அந்த 6:45 to 7 ஷூட் பண்ணிடணும். க்ளோஸ்அப்ஸ்லாம் போகிறப்ப வெறும் அந்த ஹெட்லைட்ஸு தூரத்துலேருந்து ஒரு சின்ன மூலைட், ஏன்னா ஃபேக்காகவும் ஆகிடக்கூடாது, அந்த ஈரி ஃபீல் கொடுக்கணும் இந்த படத்தில் அந்த சீக்வன்ஸில் தாங்கிறதுக்காக. ஸோ ப்ராக்டிகல்ஸை வச்சு மட்டுமே லைட் பண்ணுது. ஒரு சீனில் வந்து ஃபுல்லாக அந்த பெரிய எலக்ட்ரிக் கம்பத்தில் வந்து ஒரு பாடியை வந்து எரிக்கிற சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ வெறும் அந்த எரியிற லைட் மட்டும்தான் இருக்கும், சும்மா எக்ஸ்ட்ராவாக லைட்டாக தான் வச்சுருப்போம். ஸோ அந்த ஹேண்ட்லிங் பிகர் ஸ்பேஸ் வித் வாட் எவர் ரிசோர்ஸஸ் வந்து இந்த படத்தில் சூப்பராக ஒர்க் ஆச்சு. அது நீங்கள் இந்த துகள் மேட்டர் வந்து சொல்லும் போது எனக்கு நாங்களே எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி முன் சீட்டில் உட்காந்து பார்த்தோம், என்னதான் யார் தான் சுட்டா அப்படின்ற மாதிரி. அதுக்கு வந்து ஒரு முக்கியமான எலமெண்ட்டாக இப்போ எங்களுக்கு நீங்கள் சொல்லும் போது ஆமாம்ல, அது அது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டராக அது வந்து மாறி இருக்கு. அது when we say that, but directors not accept பண்ணிக்கணும். ஓகே இவர் படத்துக்குள்ள தான் வராரு, நமக்காக தான் ஒர்க் பண்ணுறாரு. என்னோட டிரெக்டர்ஸ் எல்லாருமே அது வந்து புரிஞ்சுட்டு they give that freedom. So thanks to all the directors. So you understood the அந்த இந்த ஸ்க்ரீன் பிளே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த சீனோட முக்கியத்துவம் புரிஞ்சுக்கிட்டு இதில் இந்த இன்வெஸ்டிகேஷன் தான் முக்கியமான ஒரு கோர் எலமெண்ட்டாக அது இருக்க போகுதுன்றதுக்காக யூ ஆடட் தட் எலமெண்ட்டில். ஸோ சினிமாட்டோகிராஃபருக்கு லென்ஸ் பற்றி லைட்டிங் பற்றி இதெல்லாம் ஒரு பக்கம் 100% தெரிஞ்சிருக்கணும். எந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே பற்றி ஆர் எமோஷன்ஸ் பற்றி ஆர் கதையோடைய முக்கியத்துவங்கள் எழுத்து பற்றின விஷயங்கள் எவ்வளோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆப்வியஸ்லி கதை தானே கோர் இருக்குது. ஸோ இமோஷன்ஸ் ஒர்க் ஆனதான் வாட் எவர் டெக்னாலஜி நம்ம என்ன மாதிரி பயங்கரமாக லைக் பண்ணி டெக்னிக்கலாக கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க. லைக் இப்போ நீங்கள் ஒரு கதை கேட்குறீங்க அவர் படிக்கிறீங்க, ஸோ யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஸ் ஒரு ஆடியன்ஸாக ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க, தென் உங்களுக்குள்ளே இருக்க சினிமாட்டோகிராஃபர் வந்து அதை எப்படி லைட் பண்ணலாம் அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலாக எவ்வளோ நான் அந்த எழுத்தை வந்து எவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக பார்க்கணும். சினிமாட்டோகிராஃபர் தாண்டி ஒரு ரைட்டர் ஆஸ்பெக்ட்லையும் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கணுமா, லைக் சம் கீ எலமெண்ட்ஸ் இன் ரைட்டிங் அந்த மாதிரி? கண்டிப்பாக ரைட்டிங் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நிறைய படிக்கிறது, சின்ன சின்ன ஷார்ட் ஸ்டோரிஸோ இல்லை ஒரு நாவலோ படிக்கிறப்போ நமக்கு என்ன ஒரு கனெக்ட் ஆகுதோ, நமக்கு என்ன ரெசனேட் ஆகுதோ அதை வச்சு தானே நம்ம விஷுவலைஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்வியஸ்லி வந்து ரைட்டிங் எடிட்டிங் பற்றி, ஏன்னா ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் வந்து ஃபஸ்ட் இயர் வந்து ஓரியன்டேஷன் தான். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் டீச் பண்ணுவாங்க. சினிமாட்டோகிராஃபி, டிரெக்ஷன் பற்றி டீச் பண்ணுவாங்க, ரைட்டிங் ப்ளஸ் சவுண்ட் இன்ஜினியரிங், ஃபில்ம் ப்ராசஸிங் தட் இஸ் டிஐ, இப்போது எல்லாத்தையும் பற்றியுமே டீச் பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் எல்லாத்தையும் பற்றியுமே ஒரு நாலேஜ் நமக்கு வளர்த்துக்க முடியும். அது ஆப்வியஸ்லி நமக்கு கனெக்ட் ஆகும். இப்போ தெகிடின்னு ஒரு ஃபில்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தெகிடி வந்து பயங்கர ஷார்ட் ஸ்பேனில் பண்ண ஃபில்ம், 45 daysலேயே ஷூட் முடிச்சாச்சு. அதில் வந்து கிளைமேக்ஸில் ஒரு ஷாட் வரும், யார் இந்த கில்லர், இன்னொரு கில்லர் யார் இந்த வில்லன் அப்படிங்கிறது தெரியாமல் அனோனிமஸாகவே இருக்கும். ஆனால் அதோட ஷாட் வந்து Day 1 ஃபர்ஸ்ட் ஷாட்டே அதான் எடுத்தோம். அவுட் ஃபோக்கஸில் ஒரு கேரக்டர் நடந்து போயிட்டு இருக்கும். ஸோ இது அந்த எடிட் நாலேஜோ ஸ்கிரிப்டோட இது தெரியலனா அந்த இன்சிடென்ட் எடுத்துருக்கும் போது, அதை எடுத்து டைம்னு பார்த்தோன்னா 5 minutes எடுத்திருப்போம். அந்த சீன் ஒன்று முடிச்சுட்டு ஓகே உடனே அந்த ஆர்டிஸ்ட்டை வர சொல்லுங்க எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருப்போம். பட் அந்த நாலேஜ் அது நமக்கு கண்டிப்பாக வேணும். பை ப்ராக்டிஸ் நம்ம வி ஹேவ் டு லேர்ன் ஹவு டு என்ஜாய், ரசிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நம்ம கண்டிப்பாக வளர்த்துக்கணும். கிரேட். நெக்ஸ்ட் கிளிப் ப்ளீஸ். ஒரு ஹீரோவோட அதே டைரக்டரோட இன்னொரு படம் அப்படிங்கிறது வந்து அந்த ஷார்ட் அந்த படம் மாதிரி ரிசம்பிளன்ஸ் எதுலையும் இருந்துடக்கூடாது. இது எந்த படத்தோட கிளிப்புன்னு ஈஸியாக
குழம்பம் இல்லை. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் இந்த படம் பண்ணீங்களா? பிகாஸ் ஐ திங்க் இது வந்து அப்போ 2வது படமா விஜய் சேதுபதியோட இந்த படம் பண்ணும்போது, அதுக்கப்புறம் தான் சேதுபதி இல்லை? ஓகே. ஸோ இந்த படத்தை பற்றி இந்த படம் ஆப்வியஸ்லி வித் நலன் அகெயின் சூதுகம்க்கு அப்புறம் காதலும் ஆமாம் பயங்கர வைபோடு தான் அந்த படத்துக்கு போனோம். ஸோ நலன் கிட்ட ஒர்க் பண்ணுறப்போ ஆப்வியஸ்லி அவரோட ரைட்டிங் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ க்ளீனாக இருக்கும், இது இப்படி தான் வேணும், இப்படி தான் வேணும், இப்படி தான் மேக்கிங் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஹிண்ட் கொடுத்துருவார் நமக்கு. ஸோ அதுக்கு மேலே நம்ம லேயர்ஸ் வச்சு ஒர்க் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஆர்கானிக்காகவும் இருக்கும் இந்த ஃபிலிம் பண்ணுது. அண்ட் டோட்டலி அது சூதுகம் பண்ணதுக்கும் இதுக்கும் டோட்டலி வேற. விஜய் சேதுபதியோட கேரக்டரே வந்து இதில் அப்படியே ஸ்லாப் லதாஜிக்கா இருக்கிற ஒரு கேரக்டர் தான். ஸோ ஸ்லோ ஃபில்ம் சோபராகவே பேசே ஸ்லோவாக இருக்கும். ஸோ இந்த மூட் ஃபார் லவ் ஃபில்மோட நிறைய அந்த பிஜிஎம்ஸ்லாம் செட்டில் ஓடிட்டே இருக்கும். நலன் சார் அப்பப்போ காமிச்சு கேட்டுட்ருப்போம். ஸோ அந்த மூடில் தான் இதோட மாண்டாஜஸ் எல்லாமே இருக்கும். இது சச் a பியூட்டிஃபுல் ஃபிலிம், எல்லாருக்குமே ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட். எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் ஃபிலிம் காதலும் கடந்து போகும். நிறைய பேர் வந்து இந்த படத்தை அப்புறமா லேட்டராக பார்த்துட்டு நிறைய ஷேர் பண்ணுவாங்க. எவ்ரி இயர் அதை வந்து எடிட் பண்ணி ஷேர் பண்ணுவாங்க. பர்டிகுலர் சீனாக இருக்கட்டும், இந்த பெட்ரோல் பங்க் சீன். ஸோ ஷூட் பண்ணும்போதே பயங்கர ஆர்கானிக்காக இருக்கும். ஐ கேன் ஃபீல் இட். ஓகே, இந்த படம் இஸ் டூயிங் டு டூ சம் மேஜிக்ங்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஈவன் தோ இந்த கொரியன் ஃபில்மோட ரீமேக்காக இருந்தாலுமே அகெயின் ட்ரீட்மெண்ட்டாக இட்ஸ் நியூ ஃபில்மாக தான் இருக்கும். எல்லாமே மாறி இருக்கும். ஸோ நியூ ஃபில்மாக தான் ட்ரீட் பண்ணியிருப்போம். இதில் இதோட விஷுவல் நிறைய சேலஞ்ச் இருக்குது. ஒரு கயாட்டிக்கான ரொம்ப க்ரௌடட் பிளேஸாக இருக்கும். ஆனால் ஒரு மாதிரி ஒரு சரினா ஒரு பிக்சர்ஸ்க்கான விஷுவலை எடுத்துகிட்டு வரணுங்கிறப்போ ஸோ அகெயின் ரிசோர்ஸஸை வச்சு என்னோட ஆர்ட் டைரக்டர் பியூட்டிஃபுல்லாக இதில் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த செட் இந்த வீட்டு இதில் 2 வீடு இருக்கும், ஹீரோயின் வீடு. 2 வீடுமே செட்டு ஒரு பெரிய வேர் ஹவுஸ் மாதிரி எடுத்து அங்கே தான் சிவி குமார் சார் தான் ப்ரொடியூசர் இதுக்கு. ஸோ எங்களுக்கு ரொம்ப நாள் அந்த செட்டை ஹோல்ட் பண்ணி அதில் வந்து இதில் பண்ணுறப்போ ஸோ ஆர்ட் டைரக்ஷனில் என்னென்ன அவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா லைக் பெயிண்ட்ஸ் வந்து லேஸாக வேணும் எங்களுக்கு. வால் வந்து ஒரு பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, பழைய பெயிண்ட் உறிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு ஆத்தென்டிக்காக வந்து டைம் எடுத்து எங்களுக்கு அந்த ஃப்ளோர்னால் அதுக்கான பட்ஜெட்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ வேர் ஹவுஸில் போடுறதுனால எங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் கிடச்சிது படத்தில். அண்ட் இதோட மாண்டாஜஸ்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதில் என்னோட ஃபேவரட் சாங் ஒன்று இருக்கும், அந்த அக்கம் பக்கம் பாருன்னு சொல்லி. ஸோ இதில் இவங்க வந்து லைக் ஸ்லோவாக நடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி டான்சிங் ஃபீல்லே இருக்கும். லைட்ஸ், டேப்பிள் லைட்ஸ் இருக்கும், வாட்டர், ஸ்ட்ரீட் லைட்டோட ஷேடோஸ்லாம் வந்து வாலில் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கும். இவங்க நார்மலாக ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு மாதிரி பயங்கர எஸ்தட்டிக்கலி ரொம்ப பிரில்லியண்டான சூப்பராக எங்களுக்கு பிடிச்ச ஃபிலிம். நீங்கள் இப்போ சொன்னீங்க செட்டில் வந்து ஒரு பாட்டு ஓடும், அது வந்து ஒரு மூடுக்கா. நிறைய நான் ஃபிலிம் செட்ஸில் வந்து பார்த்துருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் சாங்ஸ் தாண்டி மற்ற சீன்ஸ் கூட சில நேரங்களில் மியூசிக் ஏதாவது ஒன்று ஓடும். ஸோ அது வந்து மூடுக்குன்றது இருக்குது. பட் நீங்கள் இப்போ சொல்லும்போது அது உங்களை சினிமாட்டோகிராஃபராக ஒரு ரிதம் செட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக. ஸோ அப்போ மூடு மட்டும் முக்கியம் இல்லை, ரிதமும் அது வந்து உங்களை இன்ஸ்பயர் பண்ணுவோம். ஆமாம். ஸோ அந்த ரிதம் செட் பண்ணது தான் இதில் ஸ்லோ மூமெண்ட்ஸ் இருக்கும். ப்ரீஸியாக காற்று வந்து போடுவாங்க, ஃபேன் வச்சு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக விண்டு ப்ளோ பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கான ஒரு ரிதம் இருக்கு இல்லையா, ஆப்வியஸ்லி அது வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ எல்லா ஃபிலிம்ஸும் இப்போ அருண்ராஜோட ஃபிலிம்ஸ் எல்லாம் கூட திபு நீலன் தாமஸ், ஆனால் அதெல்லாம் ஃபஸ்ட்டே எங்களுக்கு பிஜிஎம்ஸ்லாம் கொடுத்துட்டாரு. ஸோ அந்த பிஜிஎம்ஸ் வந்து ரன் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அதுக்கான மாண்டேஜஸ் ஷூட் பண்ணுறது ஸோ ரொம்ப ஆர்கானிக்கான ப்ராசஸ் ஃபில்ம் மேக்கிங். ஸோ அது எனக்கு கிடைச்ச டிரெக்டர்ஸ் எல்லாமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அது எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ இந்த படத்தில் இந்த பர்டிகுலர் ஷாட் வந்து ஒரு லென்த்தி டேக்காக இருந்தது. ஒரு மோர் தென் 5 to 6 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கும். கடையில் பேசிகிட்டு இருப்பாங்க, அங்கேருந்து கிளம்புவாங்க, ஸ்டெப்ஸ் ஏறி போய் ஃபுல் ஃபைட்டு முடிச்சுட்டு திருப்பி இறங்கி வந்து வெளில போவாங்க விஜய் சேதுபதி சாரும் மணிகண்டன் ப்ரோவும். ஸோ அப்போ அந்த மாதிரி அது வந்து ரைட்டிங்லேயே இருந்தது, சிங்கிள் ஷாட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ஃபுல்லாக ரிஹர்சல் பண்ணி நைட் எடுத்தோம். அது வெரி நைஸ். ஸோ அடுத்து நீங்கள் RRR வந்து ஒரு மியூசிக் வீடியோ வந்து பண்ணியிருந்தீங்க. RRR எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ் அந்த படம். அந்த பாட்டு ஒரு எக்ஸ்ட்ராடினரியான அவ்வளோ ஆர்டிஸ்ட் உள்ளே இருப்பாங்க. ராஜமௌலி அவர்கள் டான்ஸ் ஆடி இருப்பார். அதில் பயங்கர டிலைட்ஃபுல்லாக இருந்தது அந்த படம். எண்டில் அது இருக்கும்போது ஒரு ப்ரொமோஷனல் வீடியோவாக பார்க்கும்போது அந்த சான்ஸ் உங்களுக்கு வந்து அது ஒரு பயங்கர ப்ரெஸ்டீஜியஸான ஒரு சான்ஸ் இல்லையா? அண்ட் யூ ட்ரூலி டிசர்வ் அதுக்கு. ஸோ அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆனீங்க? அண்ட் ஒர்க்கிங் வித் மாஸ்டர்ஸ், இப்போ நீங்கள் ஏற்கனவே ராண்டி சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஒரு மாஸ்டர், பட் ஒரு ஃபிலிம் டைரக்டராக ராஜமௌலி சார் வந்து எவ்வளோ பெரிய மாஸ்டர் தெரியும். ஸோ அந்த சான்ஸை அதை எப்படி நீங்கள் வந்து லைக் சில நேரங்களில்
நம்ம பிரம்மாண்டமாக பார்க்குற ஒருத்தர் நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கும்போது நம்மளோட பெஸ்ட்டும் கொடுப்போம். அதே சமயம் ஒரு சின்ன இன்னபிஷனும் சில நேரங்களில் இருக்கலாம். ஒரு 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 சின்னதாக வந்து ஒரு சுப்பீரியாரிட்டி அந்த மாதிரி ஒரு நமக்கே கூட சில நேரங்களில் தோணும்ல. ஸோ ஹவு யூ மேனேஜ் அதெல்லாம் ஓரம் வச்சுட்டு நான் என்னோட பெஸ்ட்டை தரேன் அப்படின்றது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் ப்ளீஸ். அது ஆக்சுவலாக ராஜமௌலி சாரோட ஃபிலிம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். வி ஆர் இன்ஸ்பயர்ட் பை ஹிஸ் ஒர்க் ஆஸ் அ டிரெக்டராக. ஸோ அப்போ இந்த படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் ஆச்சு, அனௌன்ஸ்மெண்ட்னு சொல்லி. ஸோ அந்த கான்செப்டை பார்க்கும் போதே பயங்கர இதாக, வாட்டர் அண்ட் ஃபயர் இந்த படம் பயங்கரமாக இருக்குமே, இதில் ஓகே அட்லீஸ்ட் ஃபியூச்சரில் வி வில் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஆஸ் ட்ரீம் பண்ணுறது தானே, அந்த மாதிரி நினச்சது தான். அந்த படம் ஸ்டார்ட் பண்ணாங்க, அது பேரலாக போயிட்டு நாங்கள்லாம் ஏதோ ஷூட் பண்ணிட்டு வைங்க. அப்போ திடீர்னு சதீஷ்ன்னு சொல்லி டான்ஸ் கோரியோகிராஃபர், கிஸ் படத்தோட டைரக்டர், இப்போ டைரக்டர் அவர். ஸோ அவர் வந்து எனக்கு கால் பண்ணார், தினேஷ் எங்கே இருக்க, நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது, நீ வரியா ஹைதராபாத்தில் ஷூட் பண்ணோன்னே சர்ப்ரைஸாக தான் வச்சுருந்தாரு. அப்புறமா செகண்ட் கால் தேர்ட் மீட்டிங்லாம் சொன்னார், இது வந்து நம்ம RRR படத்துக்கு ஒரு மியூசிக் வீடியோ டு ரிலீஸ் இந்த சோஷியல் மீடியா ஒன்று ஷூட் பண்ண போகிறோம், ராஜமௌலி சாரோட கைடன்ஸில் ஷூட் பண்ண போகிறோன்னொன்னே எனக்கு புரியல. ஓகே திஸ் இஸ் கால் மேனிஃபெஸ்டேஷன் போல இருக்குது. நம்ம டீப்பாக ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுறப்போ ஏதோ சம் வே இட் இஸ் கமிங் டு அஸ் அப்படிங்கிறப்போ, ஸோ இப்போ பார்க்கும் போது அந்த சாங்கை காமிச்சாங்க. அனி 5 லாங்குவேஜஸில் ஷூட் பண்ணோம். 5 to 6 டேஸில் 5 சிங்கர்ஸ் வச்சு 5 லாங்குவேஜஸில் அந்த சாங்கை ஷூட் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டீசர் தான் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தப்போ அந்த ஃபயர் அண்ட் வாட்டர் லோகோ பார்த்தோன்னே ஓகே இதில் எப்படியாவது அந்த லைட்டிங் ஸ்கீமை வந்து இன்கார்பரேட் பண்ணிடணும்னு சொல்லி, ஸோ டோட்டலி டிஜிட்டல், ஐ மீன் ஸ்கை பேனல்ஸ், இன்டெலிஜென்ட் லைட்ஸ் வச்சு, ஸோ அந்த சாங் ஃபுல்லாகவே ஃபயர் அண்ட் வாட்டர் தீமில் தான் லைட்டிங் பேட்டர்ன்ஸ் இருக்கும். அப்போது ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஷூட் ராம் சரண் சார் அண்ட் NTR சார். அந்த ஒரு ஷாட்டு தான் வந்திருப்பாங்க, ஆனால் அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து பயங்கரமாக இருந்தது. அந்த ஷார்ட் ஹை ஸ்பீட் 96 ஃப்ரேம்ஸில் ஷூட் பண்ணுவோம். அந்த வாட்டர் தெரியும், ஃபயர் பிளாஸ்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது வந்து அந்த ஒரு சாங்கே ஒரு படம் எடுத்த அளவுக்கு ப்ரெப் பண்ணி மோர் தென் 1 வீக் டான்ஸ் கொரியோகிராஃபர்லாம் 10 days அங்கே இருந்தார். கம்ப்ளீட்டாக ராஜமௌலி சாருக்கு வந்து அதை அந்த சாங்கை ஷூட் பண்ணி இந்த ஷாட் இப்படி தான் வரப்போகுது. மியூசிஷியன்ஸ் கீரவாணி சார், லெஜெண்டரி கீரவாணி சார், அவங்கள வச்சு இந்த ஷார்ட்ஸ்லாம் எடுக்க போகிறோங்கிறத ப்ரெப் பண்ணி ஷூட் பண்ணி எடிட் பண்ணி காமிச்சு இதை தான் நாங்கள் மெயினாக அன்றைக்கி ஷூட் பண்ண போகிறோம்னு சொல்லி அந்த 5 days ப்ராப்பர்லி பிளான்டு சாங் அது. ஸோ அந்த ஸ்கீம், லைட்டிங் ஸ்கீமும் எனக்கு பர்சனலி இதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன்டா இந்த இதில் சாங்லன்னு சொல்லி அதை பண்ணி, அப்புறம் ராஜமௌலி சார் பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி ட்வீட்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கோம். சம்டே வி வில் அந்த மாதிரி இருந்தது. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அண்ட் ஸோ ஒன் திங் யூ லேர்ன் ஃப்ரம் ராஜமௌலி சார், நிறைய டிரெக்டர்ஸ் கிட்டேருந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருக்கலாம். பட் ராஜமௌலி சார்கிட்டேருந்து நிறைய இருந்திருக்கும்ல கற்றுக்கிறதுக்கு. ஸோ அஸ் அ சினிமாட்டோகிராஃபராக நீங்கள் வந்து அந்த மாஸ்டர் கிட்டேருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி ஷேர் பண்ண முடியுமா? எஸ், நாங்கள் வீட்டில் இருக்கும் போதே சும்மா நாங்கள் வந்து ஃபில்ம்ஸ் வந்து கமல் சாரோட ஃபில்ம்ஸ் பார்த்துட்டே இருப்போம், அவரோட ஃபில்ம் மேக்கிங். அப்புறம் ராஜமௌலி சாரோட ஃபில்ம்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ ஃபில்ம்ஸ் பார்க்க இப்போ பாகுபலியில் ஒரு ஷாட் இருக்கும், பிரபாஸ் சார் வந்து இப்படி பண்ணுவார், சார் இவர் ராணா சார் இப்படி பண்ணுவார், இப்படி கை இப்படி பண்ணால் தூரத்தில் 20-30 ஃபீட்டுக்கு பின்னாடி ஒரு 10 ஃப்ளாக் மேலே வரும். ஸோ நம்ம டெய்லி ஷூட் பண்ணிருக்கிறதுனால நமக்கு தெரியும் இது எப்படா இந்த டைமிங்கில் கோஆர்டினேட் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன், அப்படி ஆக்ஷன் தான் இவங்க பண்ணுவாங்க. ஆக்ஷன் ஏல அவங்க தூக்க ஆரம்பித்தாதான் எண்ணில் வந்து முடியும் அந்த ஃப்ளாக்ஸு. ஸோ அந்த ப்ரெசிஷன், இப்போ பிரபாஸ் சார் வந்து இப்படி கை வச்சுட்டு இருப்பாரு, லூஸ் பண்ணால் ஒரு ஸ்வாட், மினி ஸ்வாட் வந்து அது வாங்கி இப்படி பிடிப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு ப்ரெசிஷனாக வந்து ராஜமௌலி சார் வந்து ஸ்பாட்டில் ஹீல் டெல் யூ எவ்ரி திங். இப்போ அந்த RRR சாங் எடுக்கும்போது லாஸ்ட் ஒரு ½ தான் அவர் சார் வந்தார். கடைசி நாள் வந்து ஷூட் பண்ணுறப்போ NTR சார், ஜூனியர் NTR சார், தாரக் சாரும் ராம் சரண் சாரும் வந்தாங்க. அப்போ எல்லாம் நாங்களும் பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தோம். ஓகே இவங்களை ஷூட் பண்ண போகிறோம், RRRோட 3 6 வரப்போகுதுன்னு சொல்லி பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தோம். அவர் வந்து அவங்கள ஹேண்டில் பண்ண விதம் இன்ஸ்பயர்ட் அ லாட். இப்போ 2 பேர் நின்றுருப்பாங்க, அந்த கை அந்த மியூசிக்கோட லாஸ்ட் ஷாட் பார்த்தீங்கன்னா அந்த ஐகானிக் ஹேண்ட் ஷாட் தான். ஆமாம். ஸோ அவர் என்ன ஆங்கிளில் பிடிக்கணும் அதை முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் டேக்லேயே சொல்லிடுவார். ஸோ ஃபர்ஸ்ட் டேக்லேயே யூ வில் கெட் அ பேஸ் ஷாட், மூமெண்ட் எப்படி இருக்க போது, எந்த இது எல்லாமே சொல்லிடுவாங்க. ஆமாம், கை நாட் ஃபார் த கேமரா, ஃபார் த ஆர்டிஸ்ட் இட்செல்ஃப். ஹீல் சே இந்த ஆங்கிளில் வேணும், 90 டிகிரி வேணும், இப்படி நீங்கள் பிடிக்கணும்னு சொல்லி அவங்களே ஆல்ரெடி பயங்கர நிறைய பண்ணியிருக்காங்க. ஹீல் சே தட். ஸோ ஒரு க்ளோஸ்அப்கே இருந்ததுன்னா அந்தளவுக்கு ப்ரெசிஷன் இருந்தால் தான் அந்த ஹியூஜ் ஷாட்ஸில்
2000-3000 ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வச்சு அதில் ஒரு ஹீரோவை இறக்கி எடுக்கிறதுனா இந்த ப்ரெசிஷன், அந்த அளவுக்கு விஷன் அவங்களுக்கு இருக்குது. அதுலேருந்து நான் கற்றுக்கிட்டது தான் அது. அண்டு ஆப்வியஸ்லி அந்த 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 சின்ன போர்ஷன் தான், சின்ன ஒரு கான்ட்ரிபியூஷன் தான் அது. ஆனால் எனக்கு ஐ வில் செரிஷ் இட் ஃபார் லைஃப்ங்கிற மாதிரியான. இல்லை நீங்கள் RRR சாங்னாலே அது 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 வந்து படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது அதுதான் எல்லாருக்கும் அந்த விஷுவலாக அப்படி நின்றுட்டு வந்திருக்கும் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது. ஸோ இதுக்கு முதல்ல பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை சூப்பராக நீங்கள் வந்து மியூசிக் வீடியோ ஒர்க் பண்ண அந்த மியூசிக் வீடியோவை எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருந்தீங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து சில கொஸ்டின்ஸும் இருக்குது. அதில் 2 கொஸ்டின் நான் இங்கே படிச்சிடுறேன். நீங்கள் பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆன உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சினிமாட்டோகிராஃபர், அஃப்கோர்ஸ் ராண்டி வந்து நீங்கள் சொல்லிடுவீங்க. அதான் நீங்கள் வேர்ல்ட் சினிமா பார்த்தோ ஆர் அதர் தென் ராண்டி சார் தாண்டி நீங்கள் ஒரு சினிமாட்டோகிராஃபர்? சந்தோஷ் சிவன் சாரோட ஒர்க்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவர் ஃபிலிம்ஸ் அப்பப்போ பார்த்துட்டே இருப்போம். அண்டு ஆப்வியஸ்லி பிசி ஸ்ரீராம் சார் அந்த எக்ஸ்பெரிமெண்டேஷன் தமிழில். அண்டு இங்கிலீஷ் வந்து ஹாலிவுட்டில் வந்து ராஜர் டீக்கின்ஸ் அவரோட ஒர்க் ரொம்ப பிடிக்கும். சிமிலர்லி ஹவு தே ஹேண்டில் த சிச்சுவேஷன், ஒரு சீனை வந்து ரொம்ப சிம்பிளாக ஹேண்டில் பண்ணிட்டு போடுவாங்க. அந்த ஐடியாலஜி ரொம்ப பிடிக்கும். ஸோ ராஜர் டீக்கின்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ராஜர் டீக்கின்ஸ். அப்புறம் ப்ரூனோ டெல் பெலோன்னு சொல்லிட்டு ஒரு சினிமாட்டோகிராஃபர், ஹாரி பாட்டரில் ஒரு போர்ஷன்லாம் எடுத்திருப்பாரு. அப்புறம் அமிலியா அவர் தான் ஷூட் பண்ணார். அந்த சினிமாட்டோகிராஃபரோட ஒர்க்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சூப்பர். பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 2 or 3 படங்கள் நீங்கள் சொல்ல முடியுமா? லைக் இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு இப்போ ஒரு இது வந்து ஒரு ஷாலோனா எப்படி இருக்கும், ஒரு டெப்த்னா எப்படி இருக்கும், இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு 2 படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் சினிமாட்டோகிராஃபி இட் இஸ் அப்படின்ற மாதிரி ஏதாவது படங்கள் சொல்ல முடியுமா, ரெஃபர் பண்ண முடியுமா? நிறைய படம் இருக்கு. பட் நீங்கள் கேட்குற கொஸ்டின் வந்து எனக்கு புரியுது. ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நமக்கு தோணும், நம்ம அப்படி தான் சர்ச் பண்ணி ஒரு சினிமாட்டோகிராஃபரை ஃபாலோ பண்ணி பார்த்துருப்போம். இப்போது நான் இவ்வளோ நாள் நான் ஷூட் பண்ணி எனக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எப்படி இருக்குன்னா, வாட் ஃபில்ம் யூ ஆர் கோயிங் டு ஷூட், அந்த ஃபில்மோட ஷூட் பண்ணுற எஸ்தெட்டிக்ஸில் உங்கள் மைண்ட் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் சில ஃபில்ம்ஸ் உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும், சில ஃபில்ம்ஸ் வந்து கனெக்ட் ஆகாது. ஸோ ட்ரூலி பிளைண்ட்லி வந்து அது நம்மளோட மைண்ட் செட் தான். ஸோ எதுலேருந்து வேணால் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இருக்கிற இதில் நான் அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கோ, இப்போ டெகிடின்னு ஒரு படம் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 days முன்னாடி நான் ஒரு ஃபிலிம் பார்த்தேன், மியூனிக் அப்படின்னு சொல்லி, ஸ்பீல்பர்க்ஸோட. அது வந்து பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது எனக்கு பார்க்குறப்போ. அதோட டச் அதில் வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் ஒரு சர்வேலன்ஸ் கேமரா. இப்போ பாடி ஆஃப் லைஸ் அந்த ஃபிலிம்லாம் பார்த்தோன்னா ஒரு சர்வேலன்ஸ் ஃபீல்ட்லேயே இருக்கும். யாரோ ஒருத்தவங்க நம்ம பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அதை க்ரக்ஸ் எடுத்து தான் இப்போ தெகிடி பண்ணுது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி இப்போ நிறைய இப்போ பாஷாவில் வந்து ரஜினி சாரோட அந்த ஐகானிக் சீன் இருக்கு இல்லையா, அதில் லைட்டிங் பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்மில் அந்த லைட்டிங் பண்ணதால தான் அது பயங்கரமாக நம்ம கனெக்ட் ஆச்சுன்னு சொல்லுவோம். டப்புன்னு ஒரு பேக்லைட் ஒன்று ஓப்பன் ஆகும் டைமிங்கில், அதெல்லாம் அந்த எனர்ஜி. ஸோ நீங்கள் கேட்குற கொஸ்டின் எனக்கு கரெக்ட் புரியுது, ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் போது எப்படி சொல்கிறதுன்ட்டு. பட் என்னன்னா இட் இஸ் சோல்ஃபுல்லி இன்சைட் அஸ். ஓகே, நம்ம ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது நம்ம ஒரு படம் பார்த்தோன்னா சின்ன ஷார்ட் ஃபிலிம் கூட நம்ம இன்ஸ்பயர் பண்ணுவோம். ரைட். ஸோ இப்போ ஃபிலிம்ஸ் பார்க்குறது அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, நீங்கள் மியூனிக் சொன்னீங்க. மியூனிக் வந்து சினிமாட்டோகிராஃபிக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னீங்க. எனக்கு ஒரு மாஸ்டர் வந்து சவுண்ட் டிசைனிங்க்கு வந்து மியூனிக் வந்து ரொம்ப முக்கியமான படம். ஒரு விசிட்டிங் கார்டு வந்து ஹீரோ ப்ரொடகனிஸ்ட் எடுக்கும் போது கத்தி சவுண்ட் டிசைன் பண்ணியிருப்பாங்க. பொதுவாக விசிட்டிங் கார்டுனா அதுக்கான சவுண்டு தான் நம்ம போவோம். பட் இங்கே ஏன் இருக்குது, பிகாஸ் தட் இஸ் வெப்பன் ஃபார் ஹிம். ஸோ அதை வந்து கொடுக்கணும்னு சொல்லி அந்த மியூனிக்கோட சவுண்ட் டிசைன் ஒன்று வந்து அந்த மெட்டலுக்கு ஏற்ற அந்த கிளாஸுக்கு ஏற்ற சவுண்டே இருக்காது, அந்த ஃபீலிங்க்கு நீங்கள் கதைக்கு ஏற்ற சவுண்ட் இருக்கும். ஸோ சவுண்ட் வந்து அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணிப்பார். ஸோ நீங்கள் சொன்னது இப்போ எனக்கு புரியுது. ஓகே, அப்போ ஒவ்வொரு படம் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இன்ஸ்பிரேஷனாக அது. கண்டிப்பாக அதுதான் ஃபில்ம் மேக்கிங்கோட பியூட்டியே, ஃபில்மோட பியூட்டியே அதுதான். நம்ம இப்போ மைக்கேல் மதன காமராஜன்ற படம் வந்து நான் வந்து ஒரு 50-60 வாட்டி வீட்லேயே போட்டு பார்த்துருப்போம். எவ்ரி டைம் யூ வாட்ச் தேர் வில் பி அன் இன்ட்ரெஸ்டிங் திங், லேயர்ஸில் இருக்குது அந்த இதெல்லாம். ஸோ இது வந்து அதுதான் அந்த ஃபில்ம் மேக்கிங், ஃபில்ம்ஸ்க்கான ஒரு எனர்ஜி. அதில் இருக்கிற அந்த ஃபுல்ஃபில்மெண்ட், ஹோல்சம்னஸ் வந்து எந்த ஆர்ட்டில் இருக்கான்னு எனக்கு தெரியல. நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், அதுதான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து சில கொஷின்ஸ் போகலாமா? இன்னொரு மைக் இருக்கா? இப்போ வந்து நீங்கள் பேசும்போது லொக்கேஷனை பற்றி கேட்டீங்க சார். லொக்கேஷன் நம்ம நினச்ச லொக்கேஷன் இருக்காது, அங்கே போய் அங்கே தயாராகணும்னு நீங்கள். ஆனால் இப்போ நான் ஒன்று ரெடி பண்ணிட்டேன், அந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்டேஜிங், கேரக்டர் மூவ் பண்ணுறது எல்லாமே மைண்டில் அப்படி இருக்குது. ஆனால் அந்த லொக்கேஷன் கிடைக்காது, இதுதான் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு போயிருக்கு. அந்த டோட்டல் கொலாப்ஸ் ஆயிரும் சார்.
நம்மளால் பண்ண முடியாது, அதெல்லாம் வரவே வராது, ஃபுல் டென்ஷன் ஆகிடுது. அது எப்படி எங்கேருந்து ஆரம்பித்தா அது சரி பண்ணலாம்? ஏன்னா எனக்கு இதுதான் இருக்குது, இப்போ நான் திருப்பி ஃபஸ்ட்டு எல்லாமே மாற்ற வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அந்த கேரக்டரு, அந்த லொக்கேஷனை ஒரு கேரக்டராக எழுதி வச்சுருக்குண்ணா, இப்போ எங்கே கேமரா வைக்கிறது, எங்கே கேரக்டர் பொசிஷன் பண்ணுறதுனே ஃபுல் கொலாப்ஸ் ஆகிடுது. அந்த ஆர்கிடைப்பே டோட்டல் சேஞ்ச் ஆகிடுது, லெஃப்ட் ரைட்டு எல்லாம். அது எப்படி எங்கேருந்து ஆரம்பித்து சரி பண்ணுறது? இல்லை, அதுதான் இப்போ அந்த சீனில் ரிக்குவயர்மெண்ட்டாக இருக்கு இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 100 அடி கிணறு வேணும், அதில் தான் சீன் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த லொக்கேஷன் கிடைக்கலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. பட் பேசிக் ஒரு வீடு, இந்த மாதிரியான வீடு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை ஒரு காலேஜ் ஒன்று ஷூட் பண்ணணும், எனக்கு வந்து இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு காலேஜ் ஆம்பியன்ஸ் இருக்கணும், ரெட் வால்ஸ், அந்த மாதிரி பில்லர்ஸ்லாம் வச்சு நல்ல அந்த மௌனராகமில் வர மாதிரியான ஷார்ட்ஸ்லாம் எடுக்கணும்னு நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க. அப்போ வந்து நமக்கு அந்த மாதிரியான காலேஜ் பெர்மிஷன்ஸ் கிடைக்கல அப்படிங்கிறப்போ, ஸோ வேறு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அப்போ ஓகே இது சம்திங், இது கிடைக்கலன்னா இதோட பெட்டராக ஏதோ ஒன்று கிடைக்குது, இதில் இருக்கிற கீ ஹை பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம பண்ணிக்கலாம், ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறத பற்றி தான் நான் சொன்னேன். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான லொக்கேஷன்ஸ் கிடைக்கல, நீங்க சொன்ன மாதிரி ஸ்டோரியாவே இருக்கு. அப்ப நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, அப்ப வெயிட் பண்ணி தான் ஆப்வியஸ்லி வெயிட் பண்ணி தான் ஆகணும். இல்ல நீங்க டோட்டலா ரீரைட் பண்ணனும்ல, அது வொர்க் அவுட் ஆகாது. ஆமா, ஃபுல்லா ரீரைட் உங்க எசன்ஸ் ஆஃப் தி ஃபில்மே போய்டும் அப்படினா அப்போ வந்து நாம பண்ண முடியாது. ஏற்கனவே 6 மாசம் வெயிட் பண்ணிட்டேன் சார் அதுக்காக லொகேஷன் கிடைக்கும். அப்படியே ஓகே. சுரேஷ் கிருஷ்ணா, பிரசிடென்சி காலேஜ்ல இருந்து. உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் இருக்கும், அது டேரக்டர்ஸ்க்கு ஒரு ஐடியாஸ் இருக்கும். உங்களுக்கு டேரக்டர்ஸ் வந்து மோஸ்ட்லி ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போது டேரக்டர்ஸ்க்குன்னு ஒரு விஷன் இருக்கும்ல, அந்த விஷன்லேருந்து உங்கள் விஷன் மாறுபடும் போது நீங்கள் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? இல்லை, ஆப்வியஸ்லி டிரெக்டரோட நீங்கள் கொலாபரேட் பண்ணுறப்ப தான் அவங்களோட விஷனை ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்டுப்பீங்க. கேட்டுட்டு உங்களுக்கு அந்த கதையை கேட்குறப்போ என்ன விஷயம் உங்களுக்கு தோணுதோ, என்ன உங்கள் மைண்டுக்கு வருதோ, இந்த மாதிரி விஷுவல் பண்ணலாம், இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலான்றத டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா. அப்போவே வந்து 2 பேருக்கும் ஃப்ரீக்வன்சி செட் ஆகணும், 2 பேருக்கும் அந்த வேவ் லென்த் ராப்போ பில்ட் ஆனால் தான் அடுத்த ஸ்டேஜே போக முடியும்ல. இல்லை எப்படி சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு நீங்கள் இப்படி எடுக்கலான்னு சொல்கிறீங்க, டேரக்டர் வந்து இல்லை இந்த மாதிரி வேறு மாதிரி எடுக்கலான்னு சொல்கிறாரு. அப்படின்போது அந்த ரெண்டுல நீங்கள் வந்து காம்ப்ரமைஸாக போயிடுவீங்களா இல்லை டேரக்டர்? அதுதான் இப்போ டைரக்டர் சொல்கிறது வந்து ஓகே கரெக்ட், அவர் தான் எழுதியிருக்காரு, கதையை எழுதியிருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி அவரோட விஷன் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் நம்ம டெக்னீஷியன்ஸோட ஒர்க். ஸோ அவர் சொல்கிறது, நான் சொல்கிறது அவருக்கு வந்து கன்வின்சிங் ஆகலை, இல்லை இது ஒர்க் ஆகலை, இப்படி பண்ணால் தான் இந்த சீன் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆப்வியஸ்லி நம்ம அதுபடி தான் போய் ஆகணும். இல்லை நம்ம கொடுக்குற ஐடியா அதோட பெட்டராக இருக்குது, அவரோட ஃபில்ம் வந்து இன்னும் எலிவேட் பண்ணுது, அந்த சீக்வன்ஸ் இன்னும் எலிவேட் பண்ணுதுன்னா ஆப்வியஸ்லி உங்களோட சாய்ஸ் தான் அவங்க எடுக்க போகிறாங்க. இல்லை, தேங்க்யூ. பிரசிடென்சி காலேஜ் சூப்பர் காலேஜ், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே காலேஜை ஷூட் பண்ணுறதுக்கு. 3 BHK கூட சில போர்ஷன்ஸ் அங்கே ஷூட் பண்ணி, எனக்கு அந்த ரெட் தீம்டு பில்டிங்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய பிக்சர்ஸ் நிறைய ஷூட் பண்ணலாம் உங்கள் காலேஜில், நீங்கள் டெய்லி. ஐம் தருண் ஃப்ரம் அப்ஜி காலேஜ். ஸோ உங்கள் ஒர்க்கில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து மாறா. எனக்கு எஸ்பெஷலி ரொம்ப தட் கலர் பேலட் எல்லோ அண்டு கோல்டன் ஷேட் வந்து ரொம்ப யூனிக் அண்டு சூப்பராக இருந்துச்சு. அது எதுலேருந்து சார் இன்ஸ்பயர் பண்ணீங்க? அதுதான் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவர் கேட்டார் இல்லையா, சார்லியோட எப்படி, சார்லியில் மோர் ஆஃப் ப்ளூ ஸ்க்ரீன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ சரி ஓகே இது கொஞ்சம் அதுலேருந்து அந்த மாதிரி விஷுவல் இல்லாமல் கொஞ்சம் வேறு இருக்கலாம்னு சொல்லி பேஸாகவே வார்மாக ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். கலர்ஸ், காஸ்டியூம்ஸ், லொக்கேஷன்ஸ் எல்லாமே வந்து வார்ம் பேஸ் இருக்கிற மாதிரியே எங்கள் கலர் பேலட்டில் ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ லைட்டிங்கும் நிறைய டங்ஸ்டன் லைட்ஸ் வச்சு லைட் அப் பண்ணோம். ஸோ அதனால் ஓவரால் இப்போ டைம் ஆஃப் த டே ஷூட் பண்ணுறது, ஏர்லி மார்னிங்ஸ், ஈவினிங்ஸ், அந்த ஸ்லாண்ட் லைட்டில் ஷூட் பண்ணுறப்போ ஆப்வியஸ்லி நமக்கு அந்த கோல்டன் வார்ம்த் கிடச்சிச்சு ஃபிலிமில். ஸோ இந்த ஐடியா லைக் சிம்பிள். சார் அது கோல்டன் வந்து ரொம்ப அது வார்ம் இது ஃபீல் தான் கொடுத்துச்சா உங்களுக்கு? எது சொல்கிறீங்க? இல்லை சார், அந்த கோல்டன் ப்ளஸ் நான் ஓவரால் கலர் பேலட்டே சொல்கிறேன், அது நல்லா இருந்துச்சு. எப்படி சார் அது கோல்டுனாலே ரொம்ப டார்க் ஷேட், எப்படி அந்த வார்ம்னஸ் கொண்டு வந்தீங்க? அதுதான் நம்ம ஷூட் பண்ணுறப்போ நம்ம சில இப்போ ஹைலைட்ஸை வந்து வார்மில் லைட் பண்ணுவோம். ஒரு ஃப்ரேம் இருக்குன்னா அதில் எங்கேயாவது ஒரு அந்த வார்ம்த் தெரிகிற மாதிரியான ப்ராக்டிகல்ஸ் லைட்ஸாக இருக்கும், ஒரு பல்பாக இருக்கும், இல்லை சன் லைட் உள்ளே வரதாக இருக்கட்டும், இல்லை செட்டோட டெக்கார்லேயே அந்த கலரை இன்கார்பரேட் பண்ணியிருப்போம். ப்ளஸ் அதை வந்து கிரேடிங்கில் வரப்போ நமக்கு சீனோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணுவோம் வார்மாக. ஸோ அப்படி தான் அந்த லுக்கை அச்சீவ் பண்ணுவோம். ஓகே சார், இன்னொன்று ஒரு கொஸ்டின் சார். நீங்கள் நலன்குமார் கூட 2 மூவிஸ் பண்ணியிருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவரை வந்து யூனிக் அண்டு
மோஸ்ட் கிரேசியஸ்ட் டைரக்டர் ஆஃப் தமிழ் சினிமா. ஓகே. அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் அண்டு ஒரு ஓவராலாமே ஒரு மாதிரி கிரேஸியாக ஒரு மாதிரி யூனிக்காக இருக்கும். நீங்கள் எப்படி ஒரு சினிமோட்டோகிராஃபராக எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட்? அதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபில்ம் அவர் டிரெக்டராக கிடச்சே எனக்கு ஒரு பெரிய இது. ஆக்சுவலி ஆப்வியஸ்லி அவர் வந்து அவரோட தாட் ப்ராசஸே அமேசிங்காக இருக்கும். ஸோ ஒரு சீனை சொல்லும் போதே அவர் ஒரு விஷயத்தை யோசிச்சு தான் சொல்லுவார். ஸோ ஈஸிலி கனெக்ட் ஆக முடிஞ்சது. ஓகே, இது எக்ஸைட்டிங்காக இருக்கே, இது ஐடியாவே எக்ஸைட்டிங்காக இருக்கே, இது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி தான் எங்களோட சாய்ஸ் இருந்தது ஆக்சுவலி. ஸோ நலன் இஸ் ஆல்வேஸ் கிரேட் டு கொலாபரேட். அவரோட ஃபிலிம்ஸ் எப்பயும் அவரோட ரைட்டிங்க்கு நாங்கள் எல்லாம் ஃபேன்ஸ் தான். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நான் மனோஜ் ஃப்ரம் பேட்ரிஷன் காலேஜ். நீங்கள் நிறைய ஜானர்ஸ் ஆஃப் ஃபிலிம் பண்ணியிருக்கீங்க. விச் ஒன் இஸ் மோஸ்ட் சேலஞ்சிங் டு ஹாரரா, ஆக்ஷனா, எது உங்களுக்கு ரொம்ப சேலஞ்ச் பண்ண ஒரு ஜானர்? ஆக்சுவலி ரொமான்ஸ் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஜானர் தான். ஏன்னா அதில் அந்த ஜானரில் ஷூட் பண்ணுறப்போ ஆப்வியஸ்லி எல்லாருமே நீட்டாக க்ளீனாக நல்லா இருக்கணும், ப்ளசண்ட்டாக இருக்கணும். நமக்கு இப்போ டார்க்காக கிரிட்டியாக ஷூட் பண்ணுறது கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ஒரு ஸ்கீமை ஃபிக்ஸ் பண்ணிவிடணும்னா நமக்கு வந்து லைட்டிங் ஸ்கீமோ இல்லை ஷார்ட் டிவிஷனோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறப்போ அச்சீவ் பண்ணலாம். பட் ரொமான்ஸ் ஃபீல் குட் ஃபிலிம்ஸை ஷூட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் நம்ம பார்த்து பண்ணணும், எல்லாருமே ஒர்க் பண்ணணும். அந்த அந்த இமோஷனை வந்து யூ ஹேவ் டு ட்ரான்ஸ்ஃபர் டு த ஆடியன்ஸ். பிரசிடென்சி காலேஜ். இப்போது அவர் அவர் லாஸ்ட்டாக கேட்ட கொஷின் வந்து சினிமோட்டோகிராஃபி பேசிக்காக கற்றுக்க ஏதாச்சும் ஒரு மூவி சொல்லுங்கள், நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்க. இப்போது உங்களோட வியூஸ் வந்து ஆக்சுவலி யூ ஹேவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சினிமோட்டோகிராஃபி. ஸோ உங்களோட வியூஸ் வந்து நிறைய மூவிஸ் பார்த்து நிறைய நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடச்சிருக்கும். பட் இப்போ ஒரு பட்டிங் சினிமோட்டோகிராஃபராக இருந்தால் அவருக்கு அதை பற்றி இப்போது ஃபிலிம் ஸ்டடீஸ் அந்த மாதிரி பேப்பர் இருக்க பசங்களுக்கு ஓரளவுக்கு சின்ன நாலேஜ் இருக்கும். பட் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் இருக்குது, அதை பற்றி ஒரு ஜீரோ நாலேஜ், எனக்கு ஏபிசிடி கூட தெரியாது அப்படின்றவங்களுக்கு அவங்க எதை பார்த்தா, எந்த மூவி பார்த்தா இந்த இடத்துல இந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், இல்லை நிறைய ஜான்ராஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் இருக்குது, இதுக்கு இங்கே வைக்கலாம் அப்படின்றத கற்றுக்கிற மாதிரி ஒரு ஃபிலிம் சொன்னீங்கன்னா? ஃபில்ம் இது வந்து எப்படி அப்ரோச் பண்ணலான்னா, நமக்கு ஒரு சீன் சின்ன வயசுலையோ இல்லை படிக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை படிக்க ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு சீனோ ஒரு ஃபில்மோ பார்த்துருப்போம் இல்லையா, அந்த படம் நம்மளை ரொம்ப பாதிச்சிருக்கோம் இல்லை ரொம்ப பிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த பர்டிகுலர் சீன் எடுத்து நீங்கள் பைசெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக இது எதனால ஒர்க் ஆகுது, இந்த சீன் எதனால இந்தளவுக்கு இமோஷனல் நம்ம கூட கனெக்ட் ஆகுது, ஸோ இதில் என்ன மாதிரி ஷார்ட் டிவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி லைட்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்கிறத எக்ஸ்ப்ளோர், அதுலேருந்து நீங்கள் பைசெக்ட் பண்ணி கற்றுக்கலாம். அண்ட் மோர் தென் தட் ஃபோட்டோகிராஃபி நீங்கள் பண்ணணும். எதுவுமே தெரியல, இப்போ தான் நான் பேசிக்காக இருக்கேன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபி லேர்ன் பண்ணணும், ஃபோட்டோகிராஃபி பார்த்து ரசிக்க தெரியணும். ஸோ அந்த எபிலிட்டியை வந்து நம்ம டே டு டே ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்லோவாக வளர்த்துட்டு வந்தாலே ஒரு நாள் வி கேன் ஈஸிலி அச்சீவ் இட். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. நான் இன்னும் 2 கொஸ்டினோட நம்ம செஷன் முடிச்சுக்கலாம். ஸோ இப்போது சில படங்களுக்கு இந்த ஆர்டிஸ்ட் தான் கரெக்டாக இருப்பாங்கன்னு நம்ம ஒரு டைரக்டர் வந்து சூஸ் பண்ணுறாரு. அது அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை வச்சு அவங்க என்ன ஆர்க்கில் அவங்க ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்கன்றலாம். அதே மாதிரி இந்த படம் இந்த சினிமோட்டோகிராஃபரோட போகணும் அப்படிங்கிறது வந்து அவங்க இதுக்கு முன்னாடி பண்ண படங்களுடைய ஒரு ரிசம்பிளன்ஸாக இருக்குல்ல. ஸோ எங்கேயோ உங்களுடைய ஆர்ட்டில் உங்களோட கேரக்டர் ரிஃப்ளெக்ட் ஆகுமா பொதுவாக? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கேரக்டர் இந்த சென்ஸ் நான் வந்து உங்களோட லைக்கபிலிட்டி ஆர் இப்போ இவருக்கு இந்த படம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டேரக்டர் ஒரு சினிமோட்டோகிராஃபரை சூஸ் பண்ணுறாங்கல்ல. பட் எல்லா சினிமோட்டோகிராஃபர்லையும் எல்லா படமும் பண்ண முடியும். பட் ஸ்டில் இவருக்கு இது நல்லா வரும், இல்லை இவருக்கு வந்து இது இவர்கிட்ட போனால் இது சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சாய்ஸ் ஒன்று போகிறாங்கல்ல. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை நீங்களே சொல்கிறீங்க இல்லையா, எல்லாருமே எல்லா சினிமாட்டோகிராஃபர்ஸும் எல்லா ஜானர்ஸும் பண்ணுறதுக்கு தான் ஆசை. ஆஸ் அ ரைட்டராக ஆஸ் அ டிரெக்டராக எல்லா ஜானர்ஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்க மாதிரி எல்லா சினிமாட்டோகிராஃபர்ஸுக்கும் வந்து why not an action film, thriller film, horror filmங்கிறது எல்லாருக்குமே அந்த ஆப்வியஸ்லி அந்த ஆசை இருக்கும். ஐ டோன்ட் நோ அவங்க ஏன் ஸ்டீரியோ டைப்பாக அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. சில டைரக்டர் சில பேர் இது எனக்குமே இருந்திருக்கு. சூதுகோமார் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நிறைய ஃபிலிம்ஸ் வந்து காருக்குள்ளேயே ஷூட் பண்ணணும்,
நீங்க தான் பண்ணுவீங்க அந்த மாதிரியா? அந்த மாதிரி எனக்கும் கேட்பாங்க. அது ஜென்ரல் அவங்களோட மென்டாலிட்டி தான். ரைட். அண்ட் பேசிக்கலி கம்ஃபர்ட் ஜோன் தானே. ஒவ்வொரு டிரெக்டர் கிட்ட ஒர்க் பண்ணுற போது அவங்களுக்கும் சினிமாட்டோகிராஃபருக்கும் அந்த பர்டிகுலர் டெக்னீஷியன், நாட் ஒன்லி சினிமாட்டோகிராஃபர், ஆர்ட் டைரக்டர் எல்லாருக்குமே இந்த இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே இந்த இஷ்யூ இருக்குன்னா, இந்த இவர்னா இதுதான் பண்ணுவாரு, இந்த ஆர்ட் டைரக்டர்னா இது பண்ணுவாரு, இந்த சினிமாட்டோகிராஃபர்னா இந்த மாதிரிலாம் பண்ணுவாரு, இப்படிலாம் அவர் பண்ண மாட்டார். அவங்க ப்ரீ ஆக்குபைடாக ஒரு தாட்ஸில் இருக்கிறது எனக்கு ஆர்கானிக்காக படலை. ஏன்னா எல்லாருக்குமே எல்லா ஜானர்ஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் தான். ஆஸ் அ ஆர்ட் ஃபில்ம் மேக்கராக, ஓகே, ஆஸ் அன் ஆர்டிஸ்டாக, நம்மளும் ஒரு பெயிண்டர் மாதிரி, நம்ம ஒரு பெயிண்டிங் பண்ணுற ஆர்டிஸ்ட் மாதிரி நம்மளும் பெயிண்டிங் வித் லைட் அப்படி தானே சினிமாட்டோகிராஃபர். நான் இதை ஃபர்தராக இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இதை டிஸ்கஷனாக வைக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே ஒரு பெயிண்டிங் மாதிரி தான் அப்படின்றது. ஆனால் சில ஆர்டிஸ்ட் வந்து அவங்க வந்து ஒரு பேஸ்டல்ஸில் அவங்க மாஸ்டராக இருப்பாங்க, ஒரு வேற ஒரு கைண்ட் ஆஃப் ஜான்ரா ஆஃப் பெயிண்டிங்கில் வந்து அவங்க மாஸ்டராக இருப்பாங்கன்னும் போது தே பிகம் தட் ஐடென்டிட்டியில் அந்த இது. ஸோ அந்த மாதிரி ஒரு வேலை இருக்குமோ? இல்லை, அதுதான் இப்போ அந்த பர்டிகுலர் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பேஸ்டல்ஸோ அவர் வந்து அவர் சிக்னேச்சராக ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. நான் இப்படிப்பட்ட படங்கள்லாம் இந்த மாதிரி இதான் பண்ணுவேன். இப்போ நான் சிக்னேச்சராக அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்கிட்ட நான் ஸ்டைலுன்னு நம்ம ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணல. வி வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் லாட் ஆஃப் ஜானர்ஸ். ஸ்டோரி டிமாண்ட் என்ன பண்ணுதோ அதை பண்ணணும், அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், புதுசாக நம்ம ட்ரை பண்ணணும் தான் எல்லாருக்குமே இப்போ இருக்கிற, எனக்கு தெரிஞ்ச என்னோட கொலீக்ஸ் எல்லாருமே, யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே அந்த ஃபீல் தான் இருக்குது. ஓகே ஓகே. இன்னும் ப்ரிசைஸ்டாக அதை ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ நான் நிறைய டைரக்டர்ஸ் கிட்ட நான் பேசியிருக்கேன். அவர் இந்த சினிமாட்டோகிராஃபரியில் அவருக்கு வந்து இந்த 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 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இந்த லென்ஸில் அவர் போகிறது தான் அதிகமாக பிரதானமாக இருக்குது. இந்த லென்ஸில் இப்போ டிரெக்டர்ஸே சில பேர் வந்து க்ளோஸ் ரொம்ப விரும்புவாங்க, சில பேர் க்ளோஸ்அப்பே பிடிக்காது, அவங்க போக மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே அவங்களுடைய சென்சிபிலிட்டிலேருந்து வருது இல்லையா? ஸோ மேபி அந்த சென்சிபிலிட்டிஸை இவங்களா ஒன்று நினச்சிக்கிறாங்களா டிரெக்டர்ஸ்? ஓகே, இவர் வந்து இந்த இந்த ரேஞ்ச் ஆஃப் லென்ஸ்க்கு மேலே போக மாட்டார் அப்படின்லாம் அவங்க நினச்சிக்கிறாங்களோ ஒரு வேலை? இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ அதான் டிரெக்டர்ஸ் ஹேவ் ஒரு விஷன் இருக்குது இல்லையா, ஒரு ஃபில்ம் மேக்கர் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு. ஸோ ஹீ இஸ் அன் ஆர்டிஸ்ட் ஹிம்செல்ஃப். ஸோ அவரோட ஃபில்ம்ஸ் இப்படி தான் போர்ட்ரே பண்ணணும், நான் இப்படி தான் வந்து ஃபில்ம் மேக்கிங் எடுக்கணும்னு அவர் ஒரு ஸ்டைல் அண்ட் இது வச்சுருக்காங்க. ஸோ அது எப்படி மற்ற டெக்னீஷியன்ஸ் மேலே ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. இட் இஸ் அப் டு அவங்களோட சோல்ஃபுல் சாய்ஸ் தான் அது. எனக்கு இந்த படம் இவர் கூட பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் குட் டு கோ தட் வே தான். ஏன்னா அவங்களும் டவுட் இல்லாமல் இருப்பாங்க, இவர் பண்ணுவாரா, இவர் சினிமாட்டோகிராஃபராக போட்டுட்டு இவர் பண்ணுவாரா டெய்லி டவுட்டோட ஷூட் பண்ணிட்டு இல்லாமல் யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் தட் பர்சன். அதுதான் ப்ரிலிமினரி. இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும் போதே ஒரு டைரக்டர் ஒரு சினிமாட்டோகிராஃபர் சேரும் போதே ரெண்டு பேருமே வந்து அவங்களுக்கு பிடிக்கணும், அவங்களோட ஒர்க்ஸ் பிடிக்கணும். இல்லைடா நீ பண்ணுவேன்ற கான்ஃபிடன்ஸ் அந்த டைரக்டருக்கு இருக்கணும், சினிமாட்டோகிராஃபருக்கும் இருக்கணும். இந்த டைரக்டர் பண்ணுவார், அந்த ரேப் அவுட் ஃபர்ஸ்டே பில்ட் ஆனால் தான் அடுத்த ஸ்டேஜே போகணும். அதுக்கு அதோட டவுட்டோட உள்ளே போயிட்டோன்னா படமே டவுட் ஆகிடும். ரைட் ஓகே. இல்லையா? இப்போ நீங்கள் நிறைய உங்களோட சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் பற்றிலாம் பேசணும். எனக்கு எப்பவும் உங்களோட ஒர்க் வந்து செம்மையாக பண்ணுறாரு, எந்த பட்ஜெட் எந்த ஆர்டிஸ்ட் எதை பற்றியும் அவரோட ஒர்க் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணல, எல்லாமே வந்து குவாலிட்டி ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து அவர் பண்ணுறாரு. தானா சேர்ந்த கூட்டம்ங்கிற ஒரு படம் பிளாக் பஸ்டர் ஆயிருந்தா தினேஷோடைய கெரியர் வந்து இன்னும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸில் அவர் வந்து பயங்கரமாக அசோசியேட் ஆயிருப்பாருன்னு எனக்கு பர்சனலாக அப்பப்போ தோணும். ஏன்னா தானா சேர்ந்த கூட்டம் ரொம்ப சூப்பராக நீங்கள் பண்ணியிருந்தீங்க. உங்களோட சினிமாட்டோகிராஃபியில் வந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். பட் அந்த படத்தோடைய அந்த சக்ஸஸ் ரேட் இருக்கு இல்லையா, அது வந்து நினச்சபடி அது போகலையோ, அதனால் உங்களுக்கு வந்து அந்த இப்போ எப்படி நான் எப்பவுமே யோசிப்பேன், ஜார்ஜுக்கு வந்து கத்தியும் தெரியும், ராஜாராணி பெரிய ஹிட் ஆச்சு. பட் கத்தி தெரி வந்து அவருக்கு வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு ஒரு போகிறதுக்கான ஒரு பொட்டென்ஷியலில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் ஒன்று ஓப்பன் ஆச்சு. அந்த மாதிரி இவருக்கு வந்து ஒரு தானா சேர்ந்த கூட்டம் வந்து ஒரு செம்மையாக கிடைச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு ஃபேனாக வந்து எனக்கு நம்ம தோணும் இல்லையா, இந்த ஹீரோக்கு அவர் இந்த சினிமாட்டோகிராஃபருக்கு. இந்த மாதிரிலாம் உங்கள் மைண்டுக்குள்ளே ஏதாவது போகுமா ஒரு படம் சக்ஸஸ் ஆகுறதோ? இதெல்லாம் ஒரு டெக்னீஷியனாக நீங்கள் எப்படி அதை ப்ராசஸ் பண்ணுறீங்க? தானா சேர்ந்த கூட்டம் பிளாக் பஸ்டர் தான். சூப்பர் பிளாக் பஸ்டர் இன் சென்ஸ் இல்லை, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. பட் எனக்கு அந்த படம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன் சொல்லுங்கள், நான் வந்து யாரோட அசிஸ்டண்டா சேர்ந்து ஓகே சூர்யா சார் மூலியமா தான் உள்ள வந்து இட் இஸ் அது ஒரு இது மாதிரி. ஸோ என்னோட ஒர்க்ஸ்லாம் நல்லா இருக்கிறதுனால அவர் சூர்யா சாரோட ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஃபில்முக்கு நான் சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணுவேன். விக்னேஷ் சிவன் ப்ரோ வந்து என்னோட நல்ல ஃப்ரெண்டு, இஸ் லைக் எ பிரதர். அவர் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. ஞானவேல் சாரும் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேருந்து அசோசியேட் ஆகிருக்காங்க.
ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய ஹை அந்த படத்தில். ஐ கேவ் மை 100%. அந்த படம் சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது. நீங்கள் சொல்கிற பாயிண்ட் இல்லை, இட் இஸ் மேபி a ரீமேக். இப்போ அது விக்னேஷ்க்கும் அது வந்து அவர் வந்து ஒரு புதுசாக ஒரு படங்கள் எடுக்கிறதுக்கும் ஒரு ரீமேக் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு அது எங்கேயோ ஒரு ரீமேக் மூவியாக அது கன்சிடர் பண்ணியிருக்கலாம், எனக்கு தெரியல. பட் அது எனக்கு என்னென்னா ஒரு நிறைய நீங்கள் படங்கள் பண்ணுறீங்க, அதோடைய சக்ஸஸ் ஒன்று ஒரு சக்ஸஸ் ரேட்டில் இருக்கும். ஒரு டெக்னீஷியனாக அதை நீங்கள் எப்படி பார்க்கணும்? சக்ஸஸ் அதனால தான் ஒரு வேற பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த படம் ஹிட் ஆகி பிளாக் பஸ்டரான தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருங்கிறது வந்து கிடையாது. ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். ஓகே, நான் அதுக்கப்புறம் தான் கனகாலாம் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் RRR மியூசிக் வீடியோன்னு ஒன்று ஷூட் பண்ணோம். இப்போ 3 BHK பண்ணுறோம். இது எங்கள் மைண்ட்ஸில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு ஹீரோக்கோ ஒரு டிரெக்டருக்கோ அந்த ஒரு படத்தோடைய சக்ஸஸ்ன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குல்ல, அந்த மாதிரி டெக்னீஷியனுக்கும் அது ரொம்ப முக்கியமா இல்லை? முக்கியமா நான் முன்னாடி பேசணும் இல்லையா, நம்மளோட ஒர்க்ஸ் தெரியணும்னா ஒரு படம் இப்போ படத்தை நம்ம திருப்பி போட்டு பார்க்குறோம் அப்படின்னா தானே அதில் இவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ அந்த படம் ரசிக்கும்படியே இருந்தால் தான் திருப்பி போட்டு பார்ப்பாங்க ஃபிலிம்ஸ். மல்டிபிள் வாட்ச், ஒரு ஃபிலிம் மல்டிபிள் வாட்ச் இருக்கும் போது தான் பிளாக் பஸ்டராக இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் தான். சூப்பர், கிரேட். அண்ட் இப்போ அடுத்து வந்து நீங்கள் விஜய் சித்தோட டயங்கரம் படம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. அகெயின் ஒரு எப்படி எவ்வளோ சித்து கன்னிகள் இருக்காங்க, ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எங்களுக்கு அதை பற்றின ஒரு சின்ன அப்டேட். அஃப்கோர்ஸ் படம் இப்போ தான் ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. பட் ஸ்டில் விஜய் சித்து வந்து ஒரு யூடியூபராக இருந்து இன்னைக்கு ஒரு ஃபிலிம் மேக்கராக ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அவர் டைரக்ட் பண்ணுறாரு. நீங்கள் ஏற்கனவே நான் ஸ்டார்டிங் ஆஃப் த ஈவெண்ட்லேருந்தே நான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டருக்கு நீங்கள் ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ஹவு டயங்கரம் இஸ் ஷேப்பிங் அப், அதை பற்றி ஏதாவது ஃபியூ வேர்ட்ஸ்? ஆக்சுவலாக நான் மூக்குத்தி அம்மன் சொல்லிட்டு வேல்ஸ் இன்டர்நேஷ்னலுக்கு வந்து மூக்குத்தி அம்மன் ஒரு ஃபிலிம் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போது டயங்கரம் பண்ணுறேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. லைக் சித்து ஆப்வியஸ்லி எல்லாரும் பயங்கர ஃபேன். இப்போ இவ்வளோ கொஸ்டின்ஸுக்கு கை தட்டாமல் இந்த விஜய் சித்துன்னு சொன்ன உடனே இவ்வளோ பேர் கை தட்டுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் அந்தளவுக்கு இஸ் என்டர்டெய்னிங் பீப்புள். அவரும் ரொம்ப சின்சியரான எஃபோர்ட் போட்டு இப்போ வந்து படம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஷெட்யூல் முடிஞ்சிச்சு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. வி ஆர் ஆல் ஹாப்பி, ப்ரொடியூசர் ஹாப்பி. ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. அடுத்த ஷெட்யூலுக்காக எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். சூப்பர் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அண்ட் மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுங்க டிஓபி தினேஷ் அவர்களுக்கு. அண்ட் அடுத்தடுத்த படங்கள் மூலமாக எங்களை என்டர்டெயின் பண்ணுங்கள். அற்புதமான ஃப்ரேம்ஸ் மூலமாக நாங்கள் உங்களோட சினிமாட்டோகிராஃபி என்ஜாய் பண்ணணுன்ற ஆசை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இட் வாஸ் ஸோ என்கரேஜிங். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ பேர் வந்தது, தேங்க்யூ ஸோ மச். இது சம்வே என்னோட சீனியராக நீங்கள் கன்சிடர் பண்ணி இட் ஷுட் ஆல் இன்ஸ்பயர் யூ. ஸோ அண்ட் ஏவிஎம்மோட அவிச்சி காலேஜில் இங்கே வந்து இந்த ஒரு சூப்பர் செஷனை எனக்கே ஏதோ பின்னாடி போய் என்னோடய ஒர்க்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்த மாதிரி இருக்குது. ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு டூ மோர் ஃபிலிம்ஸ், நல்ல கண்டென்ட்ஸ், நல்ல நியூ கண்டென்ட்ஸ்லாம் பண்ணுவேன். தேங்க்யூ. திருப்பி இன்னொரு பெரிய மாஸ்டர் கிளாஸில் சாரோட சண்முகம் சாரோட மாஸ்டர் கிளாஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து இது பண்ணலாம். இந்த டைமில் உங்களை வச்சுக்கிட்டே ஒரு குவிக் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை அசிஸ்டண்ட்டாக சேரணும்னா என்னென்னலாம் கிரைட்டீரியா இருக்கு? அவங்களா ஃபீல் பண்ணி கேட்டிருந்தா ஓகே. இல்ல அதான் அவங்க if somebody is willing அப்படினா what is the criteria? என்னோட டீம்ல வந்து how I recruit is பேசிக்ஸ் தெரியணும், ஆனா பேஷன் இருக்கணும், கியூரியாசிட்டி இருக்கணும், அந்த பாண்டிங் இருக்கணும். பேசிக்கலி நான் எப்படி இருக்கணும்னா ஓகே வாங்க 1 வீக் ஒர்க் பண்ணுங்க, உங்களுக்கும் எங்கள் டீமுக்கும் எனக்கும் ரேப்போ ஒர்க் ஆகுது, என்னோட ஒர்க்கிங் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா தென் வீல் கண்டினியூ. இல்லை உங்களுக்கு செட் ஆகலனா ஹை பாய் ப்ரோ, அவ்வளோதான். Okay. And thank you so much Prakash sir for and Sundar, director Sundar, அவர் தான் என்ன இது பண்ணாரு. Prakash sir, the principal ma'am, thank you, and all the teachers, wonderful students, cameramans, and thank you so much.